முன்னவராக இருப்பாரா? முதலில் பெண்ணுடன் தொடங்குவோம். வாருங்கள் ஜெஸ், உங்களிடம் என்ன இருக்கிறது? நிறைய வண்ணமயமான சிற்றுண்டிகள் இருக்கின்றன. நீங்கள் எந்த கேக்கும் மிகவும் அழகாக மாற்ற அது முடியும். உண்மை. ஓ, எனக்கு ஸ்கிட்டில்ஸ் கிடைச்சது. வாவ். குவெண்டின், நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி. கேக்குகளை அலங்கரிக்க கொஞ்சம் ஆரம்பிக்கலாம். இது மெர்சல் இருக்கும். என்னோடது மிகவும் சிறந்தது. ஓ, இது உண்மையிலேயே நல்லது. ஆமா, நான் செயல்முறையை தொடங்குகிறேன். நான் இதை நிறங்களாக பிரிக்கிறேன். எவ்வளவு அழகாகவும் பிரகாசமாகவும் உள்ளது. ஜென்டென், உனக்கு முடி உலர்த்தியதுக்கு நான் தேவையாவதில்லை. டிக்டாக்ல ஒரு கூலான ஜீவித்து தந்திரம் பார்த்தேன். நமக்கு ஸ்கிட்டில்ஸை சூடுபடுத்த வேண்டும். அவைகளை கேக்கில் அழகாக பாய்ச்சலாம். பாருங்கள், அப்படி அழகாக உள்ளது. ஆனால் எனக்கு இன்னும் ஏதாவது சேர்க்க வேண்டும். ஓ, இங்கே தேன் இருக்கிறது. அதை மேலே ஊற்றுகிறேன், ஏனெனில் அது இன்னும் சிறந்ததாகவும் இனிமையாகவும் இருக்கும். வாவ்! நான் ஸ்கிட்டில்ஸ் காண்டிகளை தேனில் ஒட்டிக்கொள்ள முடியும். எனக்கு பெரிய ஸ்கிட்டில்ஸ் கோபுரம் இருக்கும். இன்னும் சானி. வா குவெண்டின், இது ஒரு அற்புதமான யோசனை. நீ உண்மையிலேயே ஒரு மந்திரியோ? இது ஸ்கிட்டில்ஸ் பாக்கெட் காற்றில் மிதந்து ஸ்கிட்டில்ஸ் கடிதேற்போது மாதிரி இருக்கு. இது போல் இதற்கு முன் எதுவும் காணவில்லை. ஜெஸ், உன்னால் என்ன? நான் ஏற்கனவே தொடங்கிவிட்டேன். எனக்கு வித்தியாசமான நிறங்களிலான கிரீம் உள்ளது. மேலும் அது நிறைய உள்ளது. கேக்கின் சுற்றிலும் கிரீமை பிழியலாம். அதை பல நிறமாக விரும்புகிறேன். அதற்காக நாம் வித்தியாசமான நிறங்களிலான கிரீம்களை பயன்படுத்துகிறோம். வாவ்! இது மிக அழகாக வந்திருக்கிறது. நகர்கிறோம். சிறிது தட்டி மேலெழுப்ப வேண்டும் ஸ்பாடுலா உதவியுடன். வாவ்! உங்க கேக் குவெண்டினின் கேக்கை போலவே பிரகாசமாக இருக்கிறது. ஜெஸ் பின்னாடி இல்ல. அடுத்து என்ன நடக்கும்? நாம் ஒரு நிறம்துக்கோல் காகிதத்தை ஒட்டுவோம் மற்றும் அந்த கண்ணு கிளம்பல் பாருங்கள். இது மிகவும் அழகாக இருக்கிறது. மேலும் இது மிகவும் ஒழுங்கற்றதாக இருக்கிறது. நிறுத்துங்கள். வா, இதோ இப்போது புத்தியைகளை நீக்கி டாடா! இது மிகவும் அழகாக இருக்கிறது. அதை மறுபடியும் சமமாக செய்கிறோம். வா! அப்போ சரி பசங்களா, உங்க அழகான கேக்குகளை சாப்பிட வெறுமதும் போச்சு. உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்குது? கீழே கமெண்ட்ல எழுதுங்க. நான் மிகவும் பசிக்கிறேன். என் கேக்கை சாப்பிட விரும்புகிறேன். அது ருசியாக இருக்க வேண்டும். இங்கே எவ்வளவு ஸ்கிடில் இருக்கின்றன. வாவ்! இந்த கேக்கில் பல அடுக்குகள். ருசி. நான் ஒவ்வொரு கடிகாரமும் அனுபவிக்கிறேன். சிறப்பு. அப்போ அடுத்ததை தொடர்வோம். குவெண்டின் கேக்கை எப்படி அலங்கரிப்பார்? கனி மற்றும் பழங்கள். சிறப்பு. ஆம், இது எனக்கும் பிடிச்சிருக்கிறது. ஜெசு, உன்னிடம் கிறிஸ்ட் கட்டுகளும் சாக்லேட் மக்காரூன்களும் M&M ர்களும் உள்ளன. ஓ, குவெண்டின் கொஞ்சம் பொறாமைப்பட்டு இருக்கிறார். அவசியமில்லை. பழங்களும் கனி இனிப்புகளும் கூட சரி, சிறந்தவையாகும். ஆரம்பிக்கலாம். முதலில் கிட்கேட் திறக்கிறேன். ஒரு யோசனை வந்தது. எனது மட மிக பிரியமான கிட்கேட்களை கேக் சுற்றி வைக்கலாம். இது மிக அழகாக இருக்கும். மற்றும் ஒரு ஒன்று அருமை. இப்போது மேலே உருகிய சாக்லேட்டை ஊற்றி மேலும் சாக்லேட்டாக கூடும். வாவ்! ஜெஸ் ஒரு மாபெரும் சாக்லேட் கேக் செய்ய திட்டம் போட்டுள்ளார். சாக்லேட் கேக்களை யார் விரும்பவில்லை? அனைவருக்கும் அது பிடிக்கும். சாக்லேட் உலகத்தில் மிகவும் ருசியானதாகவும். இது வடித்துவிடும். இப்போது மேலே M&M's வைப்போம். இது மிகவும் அழகாகவும் வண்ண மிகுதியானதாகவும் இருக்கிறது. இதை மேலும் சேர்க்க வேண்டும்.
நாமும் எல்லாவற்றையும் சாக்லேட் மக்ரூன்களால் அலங்கரிக்கப் போகிறோம். அவை மிகவும் குழு இருக்கின்றன. ஓ, அப்படிப்பட்ட கோக்குனை நான் மிஸ் பண்ண மாட்டேன். நான் சாக்லேட் ஐஸ்கிரீம் கூட சாப்பிடுவேன். இல்லை, என் விஷயங்களை திருடாதே. இங்கே ஒரு ஸ்கூப் வைப்போம், பின்னர் இங்கே வைப்போம். எனக்கு தாங்கள் போதும். இந்த கோன்களை பாருங்கள், இது மிகவும் அருமை, அழகாக இருந்திருக்கிறது. ஜெஸ் ஏற்கனவே தனது கேக்கை அலங்கரித்து விட்டதால் இது குவண்டின் தயாராகும் நேரம். குவண்டின், வாருங்கள். அருமை, நமக்கு விதவிதமான நிற கிரீம் தேவை. அற்புதம், அருமை. இது ஏற்கனவே சுவாரஸ்யமாக தெரிகிறது. ஆரஞ்சு என்பது ஆரஞ்சு சுவையாகும். கண்டிப்பாக நீல நிறத்தில் நீலப்பழம், சிகப்புல ராஸ்பெரி மற்றும் பச்சையில் கிவி இருக்கின்றன. வாவ்! ஓ, இளஞ்சிவப்பு நிறத்திற்கு ஸ்ட்ராபெரிகள். டாடா, இத பாருங்கள். நீங்கள் மீண்டும் தயாராக இருக்கிறீர்கள். யாருடைய கேக் உங்களுக்கு மிகவும் பிடித்தது என்பதை கருத்துக்களில் எழுதுங்கள். இது ரொம்ப சுவையாக தெரிகிறது. வா, இது அபாரமாக இருக்கிறது. மற்றும் மாகரூன்கள் மிகவும் குளிர்ச்சியாக இருக்கின்றன. ஜெஸ் சாக்லேட் கேக்கை விரும்பினார். குவெண்டின் என்ன செய்வார்? ஆரஞ்சு ஒன்றை முயற்சி செய்யலாம். ஆரஞ்சு உண்டாகவே ருசியாக இருக்கிறது. இப்பொழுது ஒரு சிட்ரஸ் சுவை, பழங்களும் பேரிகங்களும் கொண்ட கேக் இவ்வளவு ருசியாக இருக்கும் என்று நினைக்கவில்லை. அனைவரும் இதை முயற்சிக்க நான் பரிந்துரைக்கிறேன். அங்கு எத்தனை மிட்டாய்கள் இருக்கின்றன? எல்லாவற்றையும் எடுத்துக்குவோம். எனக்கு பிடித்த மிட்டாய்கள், எனக்கு அவை மிகவும் விருப்பம். என்ன யாராவது எதையாவது திருடுகிறார்? என்ன இது? என்ன பொறு? அந்த வேளையில் அல்ல, எல்லாரையும் தப்பிப்போம். ஓ இல்ல, நம்மை கைது செய்து சிறையில் அடைப்பார்கள். நாம் ஓட வேண்டியிருக்கிறது. அது வேறுபட்டு உள்ளது. சிறுமகள்களே, கதவு பூட்டப்பட்டுள்ளது. அதனால் நாம் மறைந்து கொள்ள வேண்டும். அது வேலை செய்யவில்லை. இல்ல, நான் எங்கே மறைய வேண்டும்? நீ எங்கே இருக்கிறாய்? நான் உன்னை வேகமா கண்டுபிடிக்கிறேன். ஆஹா, உன்னை கண்டுபிடித்தேன். இல்லை, நீயே தவறானபடி பிடிச்சுட்டேன். பெண்மணிகளே, என்னை உதவுங்கள். ஓ இல்ல, நான் சிங்கிள் பாய்ந்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் எனக்கு மோதி விட்டீர்கள். திரு போலீஸ்காரர், ஐயோ வணக்கம். வணக்கம், உங்களுக்கு உரிமை உண்டு. நான் அமைதியாக இருக்கிறேன். நான் பிடிக்கிறேன். வாவ்! நாம் ஒரு பொம்மை கடையில் இருக்கிறோம். பக்கத்தில் நிற்கவும். பெண்களே, நான் இதை ஓட்ட வேண்டும். இது எனக்கு பொருத்தமாக உள்ளது. நான் எப்படி ஓட்டுவது என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் இது மக்கு. ஒரு நிமிடம், நான் இங்கே மறைந்து கொள்ளலாம். இல்லை, இந்த இடம் நல்லதாக இல்லை. ஆனால் எனக்கு ஒரு யோசனை உண்டு. நான் ஒரு கார் மேல் ஒரு வீடாக மாற்றுவேன். அது மிகவும் நல்லதாக இருக்கும். நான் இங்கே மறைந்து கொள்கிறேன். இது எவ்வளவு குளிர்ந்தது. நான் சூப்பர். ஆஹா, என்ன அழகான டெடி பியர். மேக்கப், இது பிடிக்கிறது. நீங்க எங்கேனா எனக்கு அதை பார்க்கலாம். இந்த பொம்மை பெட்டி சிறந்தது. அவர்கள் உடனே இங்கே இருக்கிறார்கள். கள்வர்கள், அவர்கள் கண்டுபிடிப்போம். இங்கே இல்ல, இங்கே இல்ல. இன்னும் சரியான இடம் இல்லை. மைன்கிராஃப்டில் இருந்து இந்த ஹாமரை பாருங்கள். எனக்கு இது பிடிக்கும். நான் தோர் மாதிரி இருக்கிறேன். என்ன? நான் இதை யாருக்கு செய்தேன்? சரி, நான் உன்னிடம் அமைதியாக நிற்க சொல்லியேன். இங்கே வாவ்களை காணோம்.
என்ன? யார் அது? ஓ, யார் இங்கே? நான் பார்க்கவில்லை. ஓ அஞ்சா, ஓடி போய் மறைவதற்கு சம்மதிக்கிறேன். என்னை தொடாதே. சரி, அந்த கரடி என்னை இங்கே சரி, தொட மாட்டாது. ஆனால் இது இருண்டிருக்கிறது. பார்ப்போம். ஹலோ. ஓ, அங்கே கடுமையான இருட்டு. ஐயோ, ஐயோ. ஓ, அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? எனக்கே விடுங்கள். என்னுள் அனுமதியுங்கள். நான் அவர்களை பிடித்து காட்டுவேன். என்ன செய்ய வேண்டும்? அதை உணருங்கள். அது மறைவதற்கு உத்தமமான இடம். அங்கே வாடுகிறது. நான் அங்கே போகிறேன். ஓ பெண்கள், ஏய் வாருங்கள். ஆஹா, சரி, அந்த நிறம் எனக்கு பொருந்துகிறது. ஐ, இது மிகவும் உச்சமாச்சு. போலீசார் என்னை கண்டுபிடிக்க மாட்டார்கள் என நம்புறேன். சரி, நிக், புத்தாண்டு வாழ்த்துகள். ஏமா, எனது நட்பமே, என்ன கூடாமல் பாப்கார்ன் சாப்பிடுகிறாயா? அது எனது நிறம். ஒரு நிமிடத்தில். சரி, எனக்கு பாப்கார்ன் ரொம்ப பிடிக்கும். எவ்வளவு அற்புதம். நான் உட்புக முடியவில்லை. நாம் ஒரு பெரிய வாளியை தேடுவோம். இது ரொம்ப பெரியது. எனக்கு அருமையாக பொருந்துகிறது. உள்ளே செல்வோம். நான் போஸ்டின் பின்னால் மறைவேன். அது வேலை செய்ததா? நீங்களும் என்னை தெளிவாக பார்க்க முடிகிறதே. ஓ, பெப்சி இருக்கும் ஃப்ரிட்ஜ். இது என் கலருக்கு பொருந்துகிறது. நான் முணுக்க வேண்டும். கைகளை மேல் உயர்த்து. இங்கே யாரும் இல்லை. அவர்கள் ஏற்கனவே எனக்கு மறைந்து விட்டனர். ஓஹோ, நான் வசதியை நேசிக்கிறேன். ஓஹோ, என்ன பெரிய வடபொதி. உண்மையிலேயே அதுவோ அருமை. நான் எவ்வளவு சீக்கிரம் முடிந்த அளவு எல்லாம் சாப்பிட விரும்புகிறேன். ஓ, என்னை யார் கடித்தார்கள்? ஓ, நான் காரை கண்டுபிடித்தேன். அருமை. இங்கிருந்து வெளியேறுங்கள். என்னை சேர்ந்தே எழுந்திருங்கள். ஓடுவதற்கான எண்ணமே இல்லை. உங்களை நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். இங்கே மிகவும் சூடாக உள்ளது. ஓ, ஒரு பெப்சி ஃப்ரிட்ஜ். எனக்கு சோடா வேண்டும். நான் என் தைரியத்தை காட்டுகிறேன். நான் எல்லாரையும் சில வினாடிகளில் கண்டுபிடிப்பேன். வாய்ப்பே இல்ல. கவனமாக இரு. ஓடாதே. கொஞ்சம் இதோ மூன்றாவது. ஏய், எனக்கு உதவி செய்யுங்கள். அதை எறிந்து விடு. இல்லை, அவர்கள் ஓடிவிட்டார்கள். நான் சீக்கிரம் பள்ளிக்கு செல்ல மீண்டும் இறப்பதற்கு நான் ஏங்கிக் கொண்டிருக்கிறேன். இறப்பதற்காக நான் காத்திருக்க இயலவில்லை. பொழிவு பெறுவதற்கான இடம் பாருங்கள். பொன் பதக்கம். நன்றி உங்கள் ஆதரவிற்கு. இது செறிந்தது. அது வலிக்கிறது. நிமிடம். அது எனது நிறத்தோடு இணைந்துள்ளது. யாரும் என்னை காண முடியாது. உன்னை அங்கே கொண்டு செல்வோம். இது மிகவும் நகைச்சுவையாக இருக்கிறது. ஐயோ, வழியில் ஏறிடாதீர்கள். நான் ஒரு குத்துவிக்கல். சிறப்பாக இருக்கிறது. நான் உள்ளே செல்வேன். மீண்டும் வெளியே. இங்கே மறைந்து கொள்ளுங்கள். இங்கே யார் இருக்கிறார்கள்? எனக்கு தெரியும். நீங்கள் திருடன். ஆஹா, ட்ரெயின் பின்னால் நம்மால் யாரும் ஒரு இல்லை. நிமிடம் பேச முடியுமா? இன்னும் பார்ப்போம். டம்பல்ஸ். சரி, நான் சிறந்த உடல்நிலையில் இல்லை. இது சாத்தியமாகவில்லை. பழ டேபிள் டென்னிஸ். ஆஹா, ஒரு குத்துச்சட்டை. யார் அவன் கூச்சலிடுவது? இங்கே ஒரு பொருத்தமான யாரோ இருக்கிறார். ஓ, வணக்கம். ஒரு மர்ம கும்பல்காரனை கண்டேன். இன்னும் இருவர் தேவை. உங்களிடத்தில் இருங்கள். ஒரு அசைவும் இல்லை. இன்னொரு திருடன். வெளியே வெளியேறு. இப்போது தொடர்ந்து மூன்றாவது எங்கே?
பார்ப்போம். அது கொஞ்சம் கடினமாயிருந்தது. சரி. வணக்கம். இது மூன்றாவது. அதை வெளியே போயிட்டோம். சிஸ்டர் சாப் ஆச்சோ. உன் சாப்பாடு சாப்பிடு. இல்லை. ஹாய் பை பை. பேரி. நீ இந்த ஆடை அணிந்தாலும் அழகாகவே இருக்கிறாயே. ஒரு பார்வை விடுவோம். உள்ள என்ன இருக்கு? ஆச்சரியம். பொன் மற்றும் ஜெல்லி. என்ன? ஏய், ஒரு நிமிஷம் இருங்களேன். சரி, கார்டுகளை எடுத்துக்கொள். நான் அதை சாப்பிட போகிறேன். நான் விரும்ப முடியும். என்னிடம் ஏதும் இல்லை. எப்படி? இந்த அட்டைகளை யார் உருவாக்கினார்கள்? அதை கொண்டு போ. ஹோம், எனது கருத்தில் எல்லாவற்றும் நியாயம். இதை மகிழ்ச்சியுடன் முயற்சிப்பேன். இது அழகாக காட்டுகிறது. மிகச் சுவையாக இருக்கிறது. வாவ், எனக்கும் அது வேண்டும். நான் செவந்தி குவியலின் கனவுதான் கண்டிருக்கிறேன். என்ன? என் குவியல் கூட செவந்தி இல்லையா? எனக்கு ஜெல்லி கொடு. அது நியாயம் இல்லை. உன்னிடம் வெற்று அட்டைதான். அதை பெற முடியாது. என்ன அழகான உடை. ஹே, சரி, நான் அதை நேசிக்கிறேன். வாவ், அதை பாருங்கள். தங்க மோதிரங்கள், காதணி, சங்கிலி, எல்லாமே அழகாக இருக்கு. என் கனவு நிஜமாகிவிட்டது. நான் இப்போது பணக்காரன். என்னை பற்றியோ? ஹே பாப், நானா? அதே பெண்ண தேவை. ஓ பிரிட்னி, ஒரு ரோஜா கொடு. ஹா, சல்யூட், அழகான பெண்ணே. இது உன் பங்கு. நன்றி. என்ன நடக்கிறது? உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. நான் பிரைன். ஐயோ, நான் மன்னிப்பு கேட்கிறேன். பெண்மை, நான் தவறானேன். என் அழகு போய்விட்டது. என்ன? ஐயோ, இது பயமுறுக்குகிறது. ஓ பெண்களே, கார்டுகளை எடுங்கள். ஜீன், நம்ம சந்தேசத்தை உங்களால் தொடங்கலாம். ஓ ஓ, இது பிங்க். ஓ இல்லை, நான் அதை வேண்டாம். நன்றி, மறுக்கவே முடியாது. இது பயங்கரமாக இருக்கிறது. சரி. ஓ ஓ ஓ, மிகவும் காரமாகிறது. வாங்க, இது என்ன கொடுமை. பிடித்துக்கொள்ளு பிரிட்னி. வாங்க, நான் செய்து முடிக்க முடியும். எனக்கு குளிராக இருக்கிறது. குளிராக இருக்கிறது. குளிராக இருக்கிறது. அது நான். காரின்
மூளை வேறுபடவா? என்ன? தயவு செய்து எனக்கு ஒரு சிகிச்சையை அளிக்க முடியுமா? ஆஹா, எனக்கு எவ்வளவு அதிர்ஷ்டம்! நேரம். ஹே, நிறுத்து திருடன், நீ அவ்வாறு செய்ய முடியாது. ஆஹா, ஒரு யோசனை. ஹோ, என்ன என்ன நடக்கிறது? ஓ, பாதுகாப்பு! அவசரமாக இங்கே வாருங்கள். ஜோனாவை என்னிடமிருந்து திருடுகின்றனர். வாங்க, சமீபமாக இரு. நான் அவளால் டோனட் சாப்பிடக்கூடாது என்று விரும்புகிறேன். உள்ளே வா. 1 2 3. சரி. ஓ, அப்படியா? ஒரு சசைவில்லா உருளைக்கிழங்கு. சரி. நீங்கள் உதவி கொண்டு உங்கள் தேவையின் ஐஸ்கிரீத்தை செய்யுங்கள். ஜேடு. நானும் முடித்தேன். ஆமாம், அதை மற்றவர்களின் துப்புடன் சாப்பிட மாட்டேன். எனக்கு வாந்தி வரப்போகிறது. இல்லை இல்லை இல்லை. நான் வெளியேறுகிறேன். அனைவரும் என்ன? உங்களுக்காக அழகான பிரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்வேன். சரி சரி சரி. பர்கர் செய்ய நேரம். ஆஹா, இந்த பேக்கேஜிங்கை பாருங்கள். இதை பார்த்தால் அற்புதமாக இருக்கிறது. நான் இதை நக்குகிறேன். என்ன? இல்ல, அருமை. ஆரம்பிக்கலாம். இது ஒரு இல்லை. நீர் கெடுப்பார். இங்கு ஒரு நிமிஷம். ஓ ஹோர்கே, தயவு செய்து நிறுத்துங்கள். ஆமாம், இப்போது கேக் கசிவு நீர் நிறைந்து விட்டது. அதை இனி நான் சாப்பிட விரும்பவில்லை. நான் மிகவும் மோசமானவன். சரி, இது ஒரு அழகான குகை. சிலை இன்னும் வேணுமா? நம்ப முடியாத விஷயம். சாந்தியமா, சூப்பர். ஓ, என்னுடைய பற்கள் எப்படிங்க? சீட் சீட். அது விழுந்து விட்டது. எவ்வளவு பேர் ஆபத்து. இது இப்படித்தான். ஒரு படம் எடுத்துக் கொள்ளலாம். மிக அழகாக இருக்கிறீர்கள். ஜீன், பார்த்தீர்களா? அப்பா, கொஞ்சம் பயமா இருக்கிறதே. வாங்க. மை காஷ். ஓ, எனக்கு இதை பிடிக்கும். பார்ப்போம். ஹுரே! நான் அதிர்ஷ்டசாலி. நான் வாடிக்கையாளர்கள். நீர் மாற்ற விரும்புகிறீர்களா? நான் செலுத்துவேன். அருமை, நன்றி. ஒன்று 2. என்னுடைய பணத்தை திருப்பிக் கொடு.
ஓப்சி. அது சுவாரஸ்யமாக இருக்கிறது. நீங்கள் அசாத்தியமானவர்கள் பெண்களே. ஆனால் இப்போது நான் இறுதியாக இந்த சுவை மிகுந்த உணவுக்கு கோணை ரசிக்க முடிகிறது. சிறிது எலுமிச்சை சாறு சேர்த்து. ஆஹா, ஆம், கூல். இதை சாப்பிட நன்றாகவும் சுவையாகவும் இருக்கிறது. ஹே, நீ நிறைய சாப்பிட்டு விட்டாய். இது மாண்டியின் முறை. ஓ இல்லை, இது நல்லதில்லை. வந்துடு மாண்டி, இதை சாப்பிடு. நாங்கள் உனக்கு உதவும். சொல். உன் முகம். நீ அகத்தே உடைந்துள்ளாய். அதை சீர் செய்ய வேண்டியது அவசியம். இன்னைக்கு உங்களுக்கு என்ன தேவை? எனக்கு ஹாம்பர்கர் வேண்டும். இதோ இதுதான். ஓ பர்கர் அருமை. நான் உங்களுக்கு ஒரு அழகான ஹாம்பேகர் செய்வேன். இதுக்கு இந்த பெரிய குழாய் தேவைப்படும். நான் கொத்தமல்லி இலை, பலவிதமான காய்கறிகள், அமைதி yellow என்று. சீஸ், இன்னும் பல காய்கறிகள் சேர்த்து பன் கொண்டு அனைத்தையும் மூடப்படும். அவர் என்ன செய்கிறார்? ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கிறது. இதோ இது ஒரு மிகப்பெரிய ஹாம்பர்கர். முழு உணவின் மீது சாஸ் ஊற்ற வேண்டியுள்ளது. இது ரொம்ப சுவையாக இருக்கும். இன்னும் சாஸ் இருக்கணும். அது அற்புதமானது. நான் எனது சொந்தமாக ஒரு கைவினை பர்கரை செய்ய இருக்கிறேன். நாங்கள் சுவையான மற்றும் ஆரோக்கியமான பொருட்களை பயன்படுத்துவோம். உதாரணமாக பரங்கிக்காய் மற்றும் ஹாம்பர்கர் ஒன்றும் தொடர்பில்லாதவை போல தோன்றாது, ஆனால் இது மிக சிறந்த பன்களை உருவாக்கும். மீண்டும் அடுத்தது எனக்கு பத்திரிப்னா கூச்சி கீரை, கொஞ்சம் இலைகள். அது மிகுந்த ரசமான உணவாக இருக்கும். ரொம்ப முக்கியமாக நமக்கு வைட்டமின்கள் தேவை. நிறைய வைட்டமின்கள், கேரட், மிளகாய் தோல் மற்றும் பல்வேறு வெஜிடபிள்ஸ் தேவை. இது ஒரு வெஜிடபிள் பட்டியாகும். ஆம், அழகாகவும் நம்ப முடியாதவாறு சுவையாகவும் இருக்கிறது. அதை எங்கள் பர்கரில் வைக்கின்றோம். கடைசி முடிவுகளை செய்யக்கூடிய நேரம் இது. உங்களிடம் என்ன நிலை? அப்பா, இது முட்டாள் போல் இருக்கு. ஆஹா, அதுவே சரி. நான் ஒரு இனிக்கும் பர்கரை செய்யலாம். ஒரு பீஸ் ஜவ்வை எடுத்து கட்லட் இடத்துல வைக்கிறேன். அப்படின்னு விடு. இப்போ மார்ஷ்மெலோக்களும் நிறைய மர்மலேடும். ஐயோ, இதுக்கு ஸ்ட்ராபெரி சாஸ் ஊத்துறேன். ஓடா, இது ருசியாக இருக்கிறது. இது அற்புதமா இருக்கும். மிக அழகான புர்கரை பெற்றோம். நிச்சயம் ஹனி, நாங்கள் தயார். வாவ், இது என்ன? நான் இந்த பர்கரை தொடங்கிவிடும் என்று நினைக்கிறேன். மிகவும் சுவையானதாக இருக்கிறது. மிகவும் ஆர்வமூட்டும். அதிசயம். இதை பற்றி தெரியுமா உங்களுக்கு? மிகவும் விசித்திரமாக இருக்கிறது. இதை பார்ப்போம். இச்சிறிய ஒன்றை இது அருமையாக இருக்கும். நான் இதை சென்று முயற்சி செய்ய போகிறேன். ஆஹா, இது இனிமையாக வருகிறது. இதுதான் வெற்றியாளர். ஆமா, நான் ஜெயிச்சிட்டேன். நான் மிகவும் நன்றாக செய்தேன். Guys, இந்த அசாட்சியான விளையாட்டை பார்க்கவும். மிக்க மாசமான விளையாட்டு. கூகிள் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் மல்டிடூ ஸ்வோர்டு விளையாட்டை பதிவிறக்கி விளையாடுங்கள், மகிழுங்கள். மல்டிடூ ஸ்வோர்டுடன் நீ இப்போது என்ன விரும்புகிறாய்? எனக்கு சுவையான பிஸ்ஸா வேண்டும். Enough for a package. அல்லது ஆடுவேனா? யாக்கு. ஆனால் ஆடுவதை நிறுத்துவோம்.
வெள்ளை மிளகாய் தொடங்குவோம். நான் ஒரு மிகவும் சுவாரஸ்யமான பிசா செய்வேன். அது ஒரு எரிமலையாகும். எல்லாவற்றிற்கும் சாஸ் ஊற்றுங்கள். ஒரு கனமான பரப்பு. மிகவும் கவனமாக சில சீஸ் தூவது. கண்டிப்பா சில காளான். சரி, நிச்சயம் நமக்கு சில பெப்பரோனி வேண்டும். ஒரு பீட்சாவில் மிகவும் முக்கியமானது கொஞ்சம் காரம். டபாஸ்கோ காரம் சாஸ் ஒரு துளி சேர்ப்பேன். ஒரு துளி மட்டும். என் பீட்சா பொரியப்பட்டுள்ளது. அது என்ன? மிக அருமையாக மணக்கிறது. முதலில் நான் சீஸை துருவுவேன் என்று நினைக்கிறேன். நாம இது அதிகமாக வைத்துக் கொள்வோம். பீட்சாவில் உண்மையிலேயே நிறைய சீஸ் இருக்க வேண்டும். ஆஹா, சுவாரஸ்யமான சாஸ். அதை நானும் ஊற்றுகிறேன். சில சுவையூட்டிகள், இன்னும் கொஞ்சம், சில இலைகள். இதை ஓவனுக்கு எடுக்க வேண்டும். ஆஹா, இது மிகவும் அருமையாக இருக்கிறது. நன்றாக நறுமணம் வருகிறது. நன்றி. இப்போது நான் எனது தனி சின்னம் கொண்ட தர்பூசணி பிச்சாவை செய்ய போகிறேன். தர்பூசணிக்கு குறைவில்லாமல் பல வைட்டமின்கள் இருக்கின்றன. இது பிச்சாவின் அடியாக இருக்கும். நான் உடனடியாக அதை துண்டுகளாக வெட்ட உள்ளேன். அது ரொம்ப நல்லது. நான் ரொம்ப சுவையான கனி மற்றும் பழங்களையும் சேர்க்க போறேன். அதை வாழைப்பழம், கிவி, ஸ்ட்ராபெரி மற்றும் உலகின் அனைத்து பழங்களுடனும் அலங்கரிக்கிறேன். நாங்கள் தயாராக இருக்கிறோம். வாவ், மிகுந்த சுவையான பிஸ்ஸாக்கள். நான் இதை தொடங்கி விடுவேன். இது நன்றாக இழுக்கிறது. மிகவும் பழுக்கலானது. ஆமாம், சுவையானது. அடுத்த வரியை பார்க்கலாம். அல்லா, இவ்வளவு சீசா மற்றும் சாஸ். அது மிகவும் ருசிகரமான பீட்சா. சரி, கடைசியாக ஆனால் முக்கியமானது பழம் பீட்சா. இதுவே அடிச்சு வச்சிருக்குது. மிளன் பழம், வாழைப்பழம், ஜம்மு பழம். இதுவே வெற்றியாளன். சரி, எனக்கு இது போல ஒரு வானவில் வேண்டும். வானவில் என்ன அர்த்தம்? சரி, நான் ஒரு யோசனை வந்தது. நான் சிறப்பு பெயிண்ட் எடுப்பேன். இது மிகவும் சுவையாகவும் பல நிறங்களாகவும் இருக்கும். அதை மாவில் ஊற்றுவேன். என் பாருங்கள், பல நிற கலவக குழம்பு. ஓ, நான் ஒரு நிபுணன். ஓ வண்டா, நான் சற்று மயங்கியோரும். ஆனால் பார்த்துக் கொள்கிறேன். எனக்கு நிறைய பானங்கள் உள்ளன. சோடாக்களை பாருங்க. இப்ப கொஞ்சம் சர்க்கரை, நிறைய சர்க்கரை. சரியா, வெற்றுமையா எல்லாவற்றையும் கலக்கலாம். நல்லா இருக்குது. நாம் எங்க கலவைகளுக்குள்ளே ஊற்ற வேண்டும். அருமை. அந்த நிறமிகு அடுக்குகளை பாருங்கள். ஆஹா, வேலை செய்தது. இப்போது வெற்றி உருவாக்க வேண்டும். முழுவதுமாக உறைந்து விட்டதா? சரியான நேரம். பாருங்கள், நாம் ஜெல்லி இருக்கு. நல்லதனாக்குக. இப்படி நடக்காதே. நான் என்ன செய்ய வேண்டும்? வேலைக்கு வெளியேறுவோம். எனக்கு நிறமுடையமாய் இருக்கிறது. எனது முதல் வேலை அதை உருள்த்தி விரிப்பதே. நான் பலவிதமான நிறங்களில் கேக்குகளை பெறுவேன். நான் ஒன்றின் மேல் ஒன்றை வைத்து பார்க்கிறேன்.
சூப்பர்! பல நிறங்களில் கேக்குகள் கிடைத்து விட்டது. இப்போது நமக்கு கிரீம் தேவையுள்ளது. நான் அதை மிகவும் அழகாக செய்வேன் மற்றும் கவனமாக ஒரு கேக்கை மற்றொன்றின் மீது வைப்பேன். சரி, இப்போது கேக்கின் முழுவதும் கிரீம் தேவை. வெள்ளை கேக் சலிப்பு அளிக்கின்றது. எனவே நான் அதை அலங்கரிக்க போறேன். ஊஸ், நிறைய சர்க்கரை, நிறைய கேண்டி. இந்த லாலிபாப்ஸ்களை பாருங்கள். இது ரொம்ப அழகாக இருக்கும். அந்த குழந்தை வானவில் வேண்டும் என்றாள். அவளுக்கு அது கிடைக்கும். உன்னிடம் என்ன இருக்கிறது? ஆஹா, நான் என்ன செய்தேன் பாருங்கள். என் கையில் வண்ணமயமான ரெயின்போ ரோல் உள்ளது. அதை கிரீம் மற்றும் ஸ்ட்ராபெரிகள் கொண்டு அலங்கரிப்பேன். இது ஒரு சாண்ட்விச்சை போல இருக்கு. ஒரு இனிப்பான சாண்ட்விச். என் பேர குழந்தை இதை நிச்சயமாக விரும்புவாள். நான் என்ன கஜி கோருக்கிறேன் பாருங்கள். இது ஒரு கலை துணை. ஆமாம், இங்குள்ள எல்லாமே ரொம்ப சுவையானது, ரொம்ப சுவாரஸ்யமானது. இந்த பாட்டுல குலுங்குகிறது. இதுவும் ரொம்ப சுவையான ஜெல்லி. ஆமாம், அப்படியா? நான் தொடரலாமா? இது என்னிடம் வாங்கிக் கொள்கிறேன். உள்ளே ஸ்ட்ராபெரி மற்றும் கிரீம் எனக்கு மிகவும் பிடித்து வருகிறது. இதையும் நாம பொப்புரபத்து பார்க்கலாம். இது கூகுள் பழம் மட்டுமே. எனக்கு வாழ்க்கையில தான் எல்லாம் வேண்டும். அது நம்ப முடியாது. அது என் வாயில் கரைந்து போகிறது. நிறுத்து தேவன். நல்லபடி இருக்கு, நல்லபடி இருக்கு. காணல் மழை சரியானதாக இருக்கும். கொஞ்ச நாள் ஆயிடு. நான் இதை சாப்பிட போது கிடையாது. 10 முழுவதும் 10. கேள்வியிலும் பல போல் நேர்த்தியாய். ஐயோ, நான் தான் வெற்றியாளர். கையேறு. நான் ஒரு கேக் வேண்டும் என்று முடிவு செய்தேன். உங்களால் எனக்கு ஒரு கேக் செய்ய முடியுமா? கண்டிப்பாக சோபி. கேயில் எளிதாக பணி ஒன்றை நாங்கள் சமாளிக்கிறோம், சமையல் செய்கிறோம். நான் பேன் கேக் செய்ய போகிறேன். எனக்கு பேன் கேக்குகள் மற்றும் கிரீம் தேவை. முதலில் கேக் ஒன்றை சேர்க்க வேண்டும். மிக எளிது. கிரீமை கேக்கிற்கு மேலிட்டு பின்னர் இரண்டாவது அடுக்கு கொண்டு மூடும். இதே போன்று பலமுறை செய்ய வேண்டும். என்னடா கிரீம் எங்கே? விசித்திரம். அஞ்சிட்டிவோம். ஜென்சி, ஒன்றில் உள்ள கிரீமை நீக்கி விடுகிறேன். ஓ, அது நிறைய சீராக ஆனது. அனைத்தையும் மேலே வை. அருமை. இப்போது கேக்கை ஒதுக்கி வைக்கின்றோம். எனக்கு கேக்கிற்கான அலங்காரங்கள் தேவை. என் பையில் ஏதாவது ஏற்றதை கண்டுபிடிக்க முடியும். ஆமாம், எனக்கு ஹூபா பூபா இங்கே இருக்கிறது. இது கேக்கிற்கு செம்மையாக இருக்கும். பெருமளவும் சுவையானதும் அழகானதும். கேக்கை சுற்றி மடக்கு. அப்படியே எல்லாற்றை முடிக்க ஜெல்லி கேக்கை நிரப்ப வேண்டும். பூபா பூபா சுவையுடன். ஓயே, சோபி எனது இளஞ்சிவப்பு கேக்கை நிச்சயமாக பாராட்டுவாள். உன்னை பற்றி தெரியுமா டேனி? நன்றாக. எனக்கு என் கேக்கின் உள்ளே சுவையான ஜெல்லி வேண்டும். மேலும் என்னிடம் கோக் ருசி உள்ள ஜெல்லி உள்ளது. இது பொருந்தும். ஓ, இது நம்ப முடியாத சுவையாக உள்ளது. பாட்டிலை கேக்கில் நுழைத்து எல்லாவற்றுக்கும் சுருக்க வேண்டுமே. செம்மையாக்கு. நான் எல்லாவற்றையும் சரியாக செய்தேன். இப்போது எனக்கு பொக்கே ஸ்டிக்கள் தேவை. அவை கருப்பு நிறத்தில் இருக்கின்றன. நான் கருப்பு பொக்கே ஸ்டிக்களை இந்த மாதிரியே கேக்கின் சுற்றிலும் விடுவேன். அற்புதம். நான் ஏற்கனவே என் நீல கேக்கை பேக் செய்து நீல கிரீமால் மூடியுள்ளேன். இப்போது அதை இனிப்புகளால் அலங்கரிக்க வேண்டும். என்னிடம் சுவையான நீல ஜெல் இருக்கிறது. அது சோபி கேக்கை வெற்றி வழி. அது சுவையாக வெளியே வரும்படி முழுவதும் இருக்க போகிறேன். இப்போது நான் ஒரு சுவையான நீல ஓரியோ கிரீமை தேவைப்படும். ஓ, போதுமடி. அதை நான் திரவமாய் நிலை பதித்து லேபிள் மேல் போடுங்கள். அழகு. நாம் இந்த கிரீமை சுவைக்க வேண்டும். காண்பதற்கு சுவை மிகுந்தியா சோஃபிக்கு பிடிக்கும். இப்போது இந்த சகையும் முழுவதும் நக்கி விடட்டும். ரொம்ப நன்றா இருக்கு. ஏய், நீ முடிச்சியா? எனக்கு உண்மையிலேயே சாப்பிடணும். வாங்க, சோபி ஏற்கனவே எங்களிடமிருந்து கேக்குகள் காத்திருக்கிறார்.
இது மிகுந்த கிரீமை சாப்பிடும் நேரம் அல்ல. ஆஹா, இங்கே எவ்வளவு ருசியான கேக்குகள் உள்ளன. ஒவ்வொன்றும் எவ்வளவு வித்தியாசமாக உள்ளது. நான் இதை ஹூபா பூபா, கோகா கோலா, ஓரியோ ஆகியவற்றை சுவைக்க விரும்புகிறேன். அருமை, நான் ஓரியோவுடன் தொடங்குவேன். ஓ, உள்ளே எவ்வளவு ஜெல் இருக்கிறது. ஆஹா, பார்ப்போம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, கோக் தொடரலாம். இரு போக் ஸ்டிக்ஸ் இங்கே கொஞ்சம் ரொம்ப ருசியா உள்ளன. இப்படி உள்ளடக்கம். ஓ, அதுல ஜெல்லியும் உள்ளது. அந்த கருப்பு நிறத்தை பாருங்க. ஓ, எனக்கு இது பிடிக்கும். பேன் கேக் பற்றி என்ன? வாவ், அதுக்குள்ளும் ஜெல்லி இருக்கு. ஓ, ஆனா அது சிவப்பு நிறத்துல இருக்குது. அருமை. கேக்கை முயற்சிப்போம். வாவ், இது மிகவும் இனிமையானதும் குளிர்ச்சியானதும். நன்னா ஒரு பெரிய பபுள் உருவாக்க முடியவில்லை. அருமை. பான் கேக் வெற்றி பெறுகிறது என்று முடிவு செய்தேன். நீ கேள்விப்பட்டாயா? நான் வெற்றி பெற்றேன். யூஹூ, வணக்கம். இப்போ எனக்கு ஒரு சாண்ட்விச் வேணும். எனக்கு ஒரு ருசியான சாண்ட்விச் செய்ய முடியுமா? ஓ, கண்டிப்பா. ஆம், அது மிக எளிது. நான் இப்போ டோஸ்டர் வைப்பேன். ஏன்னா என்ன, ரொட்டியை பாரு நல்லா இல்ல. சரி, அதை டோஸ்டர் வைக்கிறேன். சரியானது. டோஸ்டர் நீளமாக இருக்கிறது. என்னுடைய டோஸ்டர் நீளமாகவும் செய்யவா முடியும்? வாவ், அதை பாருங்கள், அது வேலை செய்யும். சரி, எனக்கு ஒரு மாய டோஸ்டர் உள்ளது. இப்போது முடிஞ்சு விட்டது. அருமை. இப்போது எனக்கு நான் விரும்பிய நீல ஜெல் கிடைச்சிட்டது. அதை டோஸ்ட்ல வச்சிடு. இப்போது ஒரு சாண்ட்விச் தயாரிக்க வேணும். சில பெருகா நட்சத்திர தூசி. நான் ஒரு முறை முயற்சி செய்கிறேன் என கருதுகிறேன். நீங்கள் பார்ப்பதே இல்லை. அந்த டீன் கேன் கொடு. அருமா, இப்போ நான் முடிச்சிருச்சு. என்ன செய்யணும்? ஓ, சரி, நான் ஒரு ஹார்ட் வடிவத்துல சாண்ட்விச் செய்வேன். ஆமா, அது ரொம்ப அழகா இருக்கும். இருதயம் வடிவத்தை உருவாக்குங்க. பயன்படுத்தி இப்போ அதை டோஸ்டர் போடு. அது பிங்க் ஆகிடும். அது பாருங்கள், என் டோஸ்ட் உறுதியாக பிங்க் நுடலாவோட குளிர்ச்சியாக இருக்கும். நாங்க ஒரு டோஸ்டில் நுடலாவை பரப்புவோம். அப்படியே அடுத்து நாமல் நர்ட்ஸ் பற்றான் சிப்கம் போடலாம். அருமை. அதை கவிச்சன் மூலம் மூடியுங்கள். தயார். வாவ், பெண் பிள்ளைகளே, இந்த சாண்ட்விச் நல்லா இருக்கு. நீங்க அதை மோங்க இழக்கிறது இல்ல. நிகழ்ச்சியில் எங்களை காட்டுங்கள் ஐயா. என்ன நடக்கிறது? ஓ இல்லை, ஏன் இது தீப்பிடித்திருக்கிறது? ஓ, என் முகம் சாம்பலால் மூடப்பட்டுள்ளது. இது மிகுந்த பயங்கரம். நான் உண்மையில் அதிர்ச்சி அடைந்தேன் பெண்ணே. நீ நடுத்திலே சிரிக்காம நிறுத்த முடியுமா? நேரம் போய்கிட்டு இருக்கு. நாங்கள் எல்லோருக்கும் சலிப்பு. பூரே கேக் ரெடி ஆகிட்டன. ஒரு நிமிஷம், இதுக்கு என்ன ஆச்சு? அது சுடுகிதா? குளிர்ந்தது போல. ஐயோ, நான் இதை சாப்பிட மாட்டேன். அந்த அழகான இதய வடிவ சாண்டிஸை பாருங்க. அருமையாக வாசனை வருகிறது. அற்புதம். இது நூடெல்லாம் சேர்ந்திருக்கு. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். அப்ப என்ன இருக்கு? ஓ, நீல சாண்ட்விச்சும் ருசியானதாக தான் தெரியுது. சும்மா சூப்பர். எனக்கு மிக பிடிக்கும். ஆஹா, நீலம் கலர்னு இருக்கிற சாண்ட்விச் வெற்றிகரமாக தெரிகிறது. யூஹூ, நான் வெற்றி பெற்றேன். யார் சிறந்தவர்? நான் தான் சிறந்தவன். நீ என்னை போல் என்ன விரும்புகிறேன் என்று அறிகிறாயா? நான் லெமனேட் வேண்டும். நீர் அதை எனக்காக செய்யவா? நீர் வெற்றி பெறுவீர் என்று நம்புகிறேன். எனக்கு என்னுடைய பிங்க் பிளெண்டர் தேவை. இப்போது நான் மிக வியப்பான, சுவையான மற்றும் சரியான லெமனேட் செய்ய போகிறேன். பிங்க் ஃபாண்டாவை பிளெண்டரில் ஊற்றுக. அப்புறம் கொஞ்சம் மார்ஷ்மெல்லோக்கள் ஊற்றுங்கள். ஜெல்லி கரடிகள், சில மிட்டாய்கள், ஐஸ்கிரீம். நட்ஸ் பரமாற்றிகள் ஒரு நல்ல கூடுதலா இருக்கும். தலைப்பு கட்டி அரைச்சிடலாம். வா. ஏதையா தவறு நடந்திருக்கிறது. சரி இருக்க. இப்போது சோபிக்காக சிறந்த எலுமிச்சை நீரை காட்டுவோம். எனக்கு கொஞ்சம் பால் தேவை. அதை ஒரு கண்ணாடியில் ஊற்றி
அதில் சில ஹெர்ஷி சார்ப் சேர்க்க வேண்டும் மற்றும் எல்லாம் கலக்க வேண்டும். கண்டிப்பாக நல்லா செல்லமா கலக்கவும். வாவ், அருமையா இருக்கு. பால் கருப்பா மாறி இருக்குது. அதுவே நான் விரும்பியது. இப்போது நான் சிலவை சேர்க்க வரைபடங்கள். அந்த சின்ன சிங்காரத்தை பார்த்து நான் முடிச்சுட்டேன். வாவ், இது அருமை. என்ன முடியாதது? உன் காக்டெயிலை பார்த்து கொண்டிருப்பேன். அது சரி, கொழுத்திருக்கிறது. இப்போது என் காக்டெயிலை தயாரிக்க ஆரம்பிக்கிறேன். பர்காசு சர்க்கரையை நீரில் போடு. எலும்பிக்கு தயார் செய்யும் வேகம் பாரு. இப்போது காக்டெயிலை கண்ணாடி குவியலில் ஊற்ற வேண்டும். தியாண்டு அழகாக இருக்கிறது. என் லெமனேடும் அழகாக உள்ளது. ஒரு கண்ணாடியில் அழகான நீல கண்ணாடி துகள்களை ஊற்றிக்கொள்ளலாம். இதை பார்த்தால் உண்மையான தியானம்தான். என்ன ஒரு இனிமையானது. டேனி, ஏய் எழுந்திரு. மயிலுக்கு என்ன ஆச்சு? எனக்கு தெரியவில்லை. அவளுக்கு உதவி தேவைப்படுகிறதா என்று எண்ணுகிறாயா? நான்கள் மிக்சியை அணைகிறேன். அதுவே மைலி, எனக்கு நன்றி சொல்ல தேவையில்லை. இது கடைசியில முடிந்து விட்டது. இப்போது நான் என் காக்டெயிலை ஒரு கிளாஸ் கோப்பையில் ஊற்ற முடியும். இது ஒரு அழகான பறவை வடிவத்தில் உள்ளது. அதை நிரப்புங்கள். அப்படியே தயார். நீ சங்ஷிக்கலாம். சோபி, வா. எல்லா லெமனேட்ஸும் மிகவும் அழகாக தெரிகின்றன. யதார்த்தமாகவே இந்த ஒன்றை சுவைக்க விரும்புகிறேன். நீலம் மற்றும் குமிழ்கள் அல்லவா? வா, மிகவும் அருமையாக உள்ளது. அதற்கான ருசிக்கு பிடித்திருக்கின்றது. நாம் இன்னும் என்ன வைத்துள்ளோம் என பார்ப்போம். அந்த கரடி ரொம்ப கியூட்டா இருக்குது. ஆமா, அந்த குழாயும் ரொம்ப இயல்பானதா இருக்குது. அது ருசியா இருக்குது. அந்த பறவைய பாருங்க. இளஞ்சிவப்பு கண்ணாடி, இளஞ்சிவப்பு காக்டெயில் ரொம்ப நல்லா இருக்குது. நான் தேர்வு பண்றேன். நான் கருப்பு ஒண்ணு தேர்வு பண்றேன். ஆம், இறுதியாக அருமை. நான் மிகவும் நீ கவனமாக பார். எனவே நான் அதை கொஞ்சம் பிசைய வேண்டும். அதை பார். இப்போது அந்த இயந்திரத்தை பயன்படுத்தி அதை ஒற்றை அடுக்கு ஆக உருட்டு. ஸோ அப்படியே அதுக்கப்புறம் நான் ஒரு செவ்வகத்தை வெட்ட போறேன். அதை வீட்டுல சுவரில் ஒட்டுவேன். அப்போதுமைக்கு ஒரு வடிவமைப்பை உருவாக்கணும். வண்ணம் தீட்டணும். எனக்கு ரத்த ஐஸ்கிரீம் கிடைச்சுள்ளது. அருமை. இப்ப வீட்டை சாம்பல் நிறமாக வண்ணம் தீட்டுவோம். சரியானது. என் ஐஸ்கிரீம் முடிஞ்சிச்சு. அரே சரி, எனக்கு இன்னொன்று தேவை. காத்ரா, எனக்கு ஒரு ஸ்பாஞ்சும் தேவை. அந்த ஸ்பாஞ்சை பயன்படுத்தி நான் இங்கே கருப்பு வண்ணத்தில் மற்றொரு வடிவத்தை உருவாக்க போறேன். அது கொஞ்சம் பழமையானது போல தெரியுது. நான் ரஸ்த ஐஸ்கிரீமை மீண்டும் முடித்து விட்டேன். எனக்கு இங்கே நிறைய குச்சிகள் இருக்கின்றன. நான் அவற்றை எப்படியாவது பயன்படுத்த முடியும் என்று நினைக்கிறேன். காத்திரு. சரி, எனக்கு ஒரு யோசனை வந்துட்டது. அதன் இருக்கும். இந்த குச்சி வீட்டுல பக்கத்துல வைக்கலாம். இப்போ அது வெளியே இருந்து மரமாக தெரிகிறது. இப்போது கூரையையும் மற்ற பக்கங்களையும் அதே போல செய்யலாம். மற்றும் நிச்சயமாக நான் எல்லாவற்றையும் கருப்பாக பூச போகிறேன். நான் அவற்றுக்கு நடுவில் சிவப்பு சேர்க்கிறேன். அதனால் அது மேலும் பயங்கரமாக தெரியும். ஓஹோ, அது என்ன? வனேசா, நீ என்ன செய்கிறாய்? நான் உங்களை தாக்கினேனா? மன்னிக்கவும், நான் அவ்வாறு செய்ய நினைக்கவில்லை. என் வீடு ஏற்கனவே இளஞ்சிவப்பு நிறத்தில் பூசப்பட்டுள்ளது. நான் அலங்காரமாக மார்ஷ்மெல்லோக்களையும் சேர்க்கிறேன். இது வீட்டின் அடிப்பகுதியை மிகவும் அழகாகவும் கியூட்டாகவும் காட்டும். அதை பாருங்கள். ஓ வாவ், பார்பி, நீ எனக்கு உதவுகிறாய். அது மிகவும் நல்லது. செல்லமே, ஹை பைவ். நாம சிறப்பாக செய்தோம். இப்போது இந்த வடிவமைக்கப்பட்ட தட்டையை தேவைப்படும். அதை பாருங்கள். நம் வீட்டில் சில அழகான இதயங்கள் இருக்கும். ஓ ஆம், எனக்கு இது பிடிக்கும். அதை பாருங்கள். கூரையை செய்ய ஏதாவது யோசிக்க வேண்டும். இங்கே நான் பெரிய இதயங்களை எடுப்பேன். ஓ ஆம், மற்ற பக்கம். நீ என்ன செய்கிறாய் வனேசா? இங்கிருந்து விலகியிரு. நான் என் கூரையை வௌவால்களால் அலங்கரிக்கிறேன். அலங்காரமாக நான் பயங்கரமான சிறகுகளை சேர்க்கிறேன். இப்போது ஜன்னல்களுக்கு நேரம். நிச்சயமாக எனது வீடு இளஞ்சிவப்பு நிறமாக இருக்கும். கூரையின் மீது உள்ள இதயம்தான் பிரகாசமாக இருக்கும். ஹூரே! என் கூரையை பாருங்கள். ஆம், வீடு அருமையாக இருக்கிறது. நான் ஒப்புக்கொள்கிறேன்.
அற்புதம். ஹே பூ, அச்சமடையாதே பார்பி. ஓ, என்னிடம் என்ன இருக்கிறது பாருங்கள். அழகான டேப். நாங்கள் டைல்ஸ் செய்வோம். அது அறையின் தரை போல தோன்றும். அது அற்புதமாக இருக்கும். பாருங்கள், குளிர். சரியா? எனக்கும் அது பிடிக்கும். இப்போது சில வில்லைகளை தொங்க விடுவோம். கொஞ்சம் கூடுதலாக உன் தலையில் நேராக. எனக்கு தெரியும், இது அழகாக இருக்கிறது. ஏய், என்ன நடக்கிறது? அந்த குப்பைகள் எல்லாம் என்ன? இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். ஓ, இந்த துண்டுகள் சரியானவை. நான் இவற்றை தரையை மூடவும் அதை கான்கிரீட்டாக பூசவும் பயன்படுத்துவேன். ஓ ஆம், சரியானது. இப்பொழுது சுவர்களை கருப்பு ரோஜாக்களால் அலங்கரிப்போம். நிச்சயமாக சில வடிவமைப்பு மற்றும் ஒரு சாண்டிலியர் தேவை. ஒரு வாம்பயரின் குகை அதன் முழு மகிமையுடன். சில நாற்காலிகள். இதோ என் ராணி வாம்பயர் சிறந்தது. ஏய், அது என்ன? பாருங்கள், நாம் ஏற்கனவே செய்ததை இப்பொழுது உங்களுக்கு காட்டப் போகிறேன். ஒரு சிங்க், ஒரு அடுப்பு இருக்கிறது. இப்பொழுது இங்கே ஒரு ஃப்ரிட்ஜ் வைக்க போகிறேன். கண்டிப்பாக ஸ்நாக்ஸ் மற்றும் இனிப்புகளுக்கான சில அலமாரிகள். அவற்றை மேலே வைப்போம். சுவர்களில் சில அலங்காரங்களும் மற்றும் குளிர்சாதன பெட்டியில் உங்களுக்கு பிடித்த சீரியல் ஏற்கனவே உள்ளது. ஆஹா, சரி, நான் ஒரு மேசை அமைக்க மறந்துவிட்டேன். சரி, முதலில் இந்த சிறந்த பச்சை சுவரை அலங்காரமாக வைக்கலாம். கொஞ்சம் துடைக்க வேண்டும். இப்போது அழகான இளஞ்சிவப்பு மேசை மற்றும் நிச்சயமாக சில நாற்காலிகள். உனக்கு பிடிக்கிறதா பார்பி? இதோ உன் தட்டு. நீ இப்போது சில சீரியல் சாப்பிடலாம். அற்புதம். கொஞ்சம் பால் சேர்ப்போம். இதோ உன் கரண்டி. ஓ, என்ன ஒரு மென்மையான கம்பளம். அடுத்த அறைக்கு சரியானது. மற்றும் நான் சுவற்றை அழகான திரைகளால் அலங்கரிக்கிறேன். மேல் பக்கம் ஒரு பிங்க் படுக்கை மற்றும் ஒரு மாலையை சேர்க்கிறேன். ஒரு தரையில் விளக்கு, ஒரு இரவு காலணி மற்றும் ஒரு அலமாரி. மற்றும் நிச்சயமாக தொலைபேசியை மறக்காதீர்கள். உனக்கு இது பிடிக்கிறதா பார்பி? கண்டிப்பாக பிடிக்கும். இது பாரு, எவ்வளவு அழகாக இருக்கிறது. அற்புதம் இல்லையா? அழகாக இருக்கிறது. மிகவும் வசதியாகவும். நீ அழகாக இருக்கிறாய் என் செல்லமே. ஹூ, இதழ்கள். கேட், அது என்ன? இதிலிருந்து எல்லாவற்றையும் நீக்குவோம். அதிலிருந்தும். ஹூம், என்ன அற்புதமான மனம். இந்த இதழ்களை தரையில் வைக்க போகிறேன். இது எனது அடித்தளமாகும். சுவரில் மேலும் சில பூக்கள். நாம் சரியான சிவப்பு மற்றும் கருப்பு படுக்கையை சேர்க்க போகிறோம். சில அலமாரி கூறுகள் மற்றும் அழகு சாதனங்களுக்கான கண்ணாடியுடன் கூடிய மேசை அமைப்பை மறக்காதீர்கள். மற்றும் நிச்சயமாக ஒரு நாற்காலி. ஓ ஆம், உங்களுக்கு பிடிக்கிறதா என் வாம்பயர் ராணி? அவளது அறை சிறப்பானது. எனது அறையும் அப்படியே. ஓ, அது சரி. இப்போது கடைசி அறையை அமைக்க போகிறோம். அது குளியலறையாக இருக்கும். குளியல் தொட்டியை வைக்க வேண்டும். மேலும் சில சுவர்களை அலங்கரிக்க வேண்டும். குளியலறைக்கான ஆடை மற்றும் அனைத்து தேவைகளையும் மறக்காதீர்கள். இப்போது ஒரு மேசை, கண்ணாடி மற்றும் அதில் அனைத்து அழகு சாதனங்களும் தேவைப்படும். அதை பாருங்கள், பார்பி ஏற்கனவே குளிக்கிறாள். அவளுக்கு அது மிகவும் பிடிக்கும் என நான் உறுதியாக நினைக்கிறேன். குளியலறை மிகவும் அழகாக இருக்கிறது. ஆஹா, எவ்வளவு நுரை. நுரை உண்மையிலேயே எனக்கு இதைவிட சிறந்தது உள்ளது. பௌவால்கள், பின்னர் சில மெழுகுவர்த்திகள் மற்றும் ஓவியங்கள். நிச்சயமாக என் இதயத்தை போல கருப்பாக இருக்கும் மேசை. இங்கே உணவறையில் ஏதோ குறைவாக உள்ளது. ஓ சரி, நாங்கள் தட்டுகளை பரிமாறினோம், ஆனால் இரத்தத்தை பரிமாற மறந்துவிட்டோம். இருக்கிறது. இருக்கு. நம் கண்ணாடிகள்ல நேரா இறுதி தொடுதல் மயக்கும். பாருங்க வனேஷா, எனது உணவறைய நீங்க விரும்புறீங்களா? இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன்.
என் பிடித்த பார்பிக்காக ஒரு பிக்னிக் பகுதியை அமைத்து வருகிறேன். அந்த மரத்தை பாருங்கள். மேலும் சில அடையாளங்கள் கூட. பிக்னிக்கிற்கான போர்வையை மறக்காதீர்கள் மற்றும் அனைத்து தேவைகளுடனும் கூடை மற்றும் அழகான இளஞ்சிவப்பு வேலியும். என் வீட்டின் முன் இடத்தை தயார் செய்துவிட்டேன். என்ன ஒரு அழகான நாய். என் பார்பி அவளது கார் ஓட்டி அவளது அண்டை வீட்டுக்காரரிடம் செல்கிறாள். எனக்கு போக்குவரத்து தேவையில்லை. வாவ், அது அழகாக இருக்கிறது. எனக்கு இரு வீடு. நான் ஏற்கனவே ஏதோ யோசித்துட்டேன். நான் தயார் செய்யப்பட்ட டோனட்ஸ் எடுத்து விடுகிறேன். அவை மிகவும் இனிப்பானவை, ஆனால் போதுமான அளவு இனிப்பு இல்லை. அவற்றுக்கு சாக்லேட் போடுவோம். ஒரு வேலை செய்வோம். தயார். இந்த டோனட் வகைகள் என்ன? ஒரு நிமிடம் காத்திரு. பாட்டி, இந்த சாக்லேட் உரைக்க வேண்டியது. அதை சூடாக்கி போடு. அருமை. இப்போது சாக்லேட் பூசப்பட்ட டோனட்கள். எனக்கு ஒரு சுவாரஸ்யம் வந்தது. பாட்டி, சூடாயிரு. இல்லை, என்னோட முடி. பாட்டி, நீங்கள் விக்ஸ் அணிந்திருக்கிறீர்கள் என்பதை நான் அறியவில்லை. ஓ வாங்க, இது பயிற்சியாக இருந்தது. கொஞ்சம் சிறு ரவைகள். ஆமாம். அரே, ஒரு ஷாட். சாந்தமாக இரு டேனி. அது ஒரு ஷாட்டுக்காக அல்ல, அதை எனக்கு சாக்லேட்டுக்கு தேவை. பெருமையானது. இப்போ நம்ம டிரான்ஸ்ட்ரை சாக்லேட்ல நிரப்ப போறோம். அவை மிகவும் சாகசமானதாக இருக்கும். ஓ ஆமாம், அற்புதம். அந்த டோனட்ஸுக்கும் இது செய்யறது. இப்பொழுது சிற்றுண்டிகளை தேவை. உண்மையில் நான் மாவு சர்க்கரை பயன்படுத்த போகிறேன். இது மிக சார்ந்தது. அற்புதமாக மணக்கிறது. சோ நான் அனைத்து டோனட்டுகளையும் கூர விளக்கில் வைக்கிறேன். சரியானது. ஷேப், நீங்கள் என்ன உருவாக்கினீர்கள்? நான் ஏற்கனவே சாக்லேட் மாவை தயார் செய்து விட்டேன். அதை பியாத்தி இருக்கும் மூடுத. சரியான. இப்ப கொஞ்சம் தீ சேர்ப்போம். இது அருமையாக மணக்கிறது. டோனட்டை அச்சிலிருந்து எடுத்து கொஞ்சம் நுட்டெல்லா ஊற்றுகிறேன். இது எந்த சாக்லேட் சிரப்பியும் அருமையாக இருக்கும். அழகா இருக்கு. அடுத்தது சிவப்பு ஸ்பிரிங்கிள்ஸ். இது ஏற்கனவே ருசியாக இருக்கும். அப்படியானால் நான் முடித்து விட்டேன். அதை முயற்சி செய்யுங்கள். எல்லாம் மிகவும் சுவையாக இருக்கிறது. இதற்கு முதலில் தொடங்க விரும்புகிறேன். இது மிக பெரியதாய் உள்ளது மற்றும் எனக்கென்று மட்டுமே. அஃபம், ருசியாக இருக்கிறது. இதுவா? அப்படின்னா எவ்வளவு அழகாக இருக்கிறது. சாக்லேட் வாசனை போல இருக்கிறது. ஓ, உள்ளே சாக்லேட் இருக்கிறது. மோசமல்ல. அது என்ன? என் படத்தில் உள்ளடை போன்ற டோனட்கள். அற்புதம். நன்றாக. யாரு ஜெயிக்க போறாங்க? சமையல்காரர். நீங்க செய்யற டோனட் தான் சிறந்தது. ஆம், நான் ஒரு வேலைக்காரர். வேற எப்படியாவது இருக்க முடியாது. இப்போது ஐஸ்கிரீம் வேண்டும். சீக்கிரம் செய். ஓ, என்கிட்ட ஒரு ஜார் நூடெல்லா இருக்கிறது. இதையுடன் ஐஸ்கிரீம் தயாரித்து பார்ப்போம்.
அனைவருக்கும் நுடெல்லா பிடிக்கும். ஷேக், இது விசித்திரமாக இருக்கிறது. அட, உங்களால் என்ன? நாங்கள் பால் மற்றும் எம்ஸ் சேர்க்க வேண்டும். அனைத்தையும் நுடெல்லா கொண்ட ஜாரில் இடல். அடுத்தது கலக்குவதற்கு. அற்புதம். கூழ் மூடியை மூடுவது முடித்து அதை குளிர்சாதன பெட்டியிலே வைப்பதை தொடங்குகிறோம். கொஞ்சம் காத்திருக்க வேண்டும். பாட்டி, உங்களுக்கு எப்படி இருக்கிறது? பழங்களும் கனி வகைகளும் வைத்து ஐஸ்கிரீம் செய்கிறேன். அதை மிக்சியில் போடுகிறாள். நன்றாக உள்ளது. அடுத்ததாக மூடியை மூடுவதன் மூலமாக இதனை அனைத்தையும் கலக்கவும். ஓ, இது மிகவும் சக்தி வாய்ந்தது. பாட்டி, உங்களுக்கு உதவுகிறேன். நான் இதை ஒழித்துவிட வேண்டும். ஓ, நன்றி டேனி. பாருங்கள், இங்கே சென்றோம். எங்கள் கலவையை ஐஸ்கிரீம் ஆற்றில் வைக்கிறோம். அதை குளிரூட்டும் ஸ்ப்ரே கொண்டு உடனடி குளிரூட்டுகிறோம். அதில் குச்சிகளை வைப்பது. அவிஸ்வசனியம். இது சுவையாக இருக்க போகிறது. எப்படியாயினும் ஐஸ்கிரீம் சாக்லேட்ல மூடப்பட வேண்டும். இந்த வண்ணமயமான பாறைகளை பயன்படுத்துவோம். அச்சே, சிவப்பு நிறங்கள் உள்ளன. அதை உருகச் செய்யவான் அக்கினியும் தேவை. இது அருமை. இதுதான் எங்கள் ஐஸ்கிரீம். இப்போது அதை சாக்லேட்ல ஊறுவதாக. இந்ததை நான் காதலிக்கிறேன். பாப்பாவும் இதை நான் போல் விரும்புவான் என்று நம்புகிறேன். அதை பிளேட்டில் வைக்கிறோம். அப்புறம் வாயிலா பள்ளி. நான் கிட்காட் ஐஸ்கிரீம் வாசனை போடுகிறேன். ஒரு கிண்ணத்துல ஒரு ஸ்கூப். உண்மையில இன்னும் 2. அருமை. அடுத்தது சாக்லேட் முட்டை. அதை தேய்க்கலாம். அற்புதம். தொடர்பதை பார்ப்போம். மேலே சில சாக்லேட் சிறப்பிட்டு ஊற்றுகிறேன். அனைத்தையும் உரைகட்டுவதை. இதை கவனியுங்கள். ஒரு சாக்லேட் ஸ்பூன் ஹோல்டர். என் யோசனை எப்படி இருக்கு? என்னோட சிந்தனை அற்புதம் என நினைக்கிறேன். நிச்சயமாக சுவாரஸ்யமானது. குளிர். ஓ, என் ஐஸ்கிரீமை பெற நேரமாகிவிட்டது. பார்ப்போம். மிகவும் குளிர்ந்துள்ளது. எனக்கு ஐஸ்கிரீம் கொண்டு வாருங்கள். அதுக்கு சரி. அதை பாருங்கள். நான் கணிக்கிறேன். சாப்பிட தயாராக இருக்கிறேன். ஆமா, சரி. மிகவும் தீவிரமானதை முதலில் தொடங்கலாம். அது நிச்சயமாக சாக்லேட் போலவே தெரிகிறது. கொஞ்சம் சாப்பிட்டு பார்ப்போம். சரி, விடித்திருக்கிறது. இந்த ஒன்றை பற்றி என்ன? அடடா, பாப்சிகிள்ஸ். முதலாவது என்னை முயற்சிக்கிறேன். ரொம்ப சுவையானது. இரண்டாவது அதை விட சிறந்தது. அற்புதம். ஓ, இது என்ன? நான் ஐசியை குளிர்சாதன இயந்திரத்தில் இருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அருமை. நான் ஒரு ஐஸ்கிரீம் கோனுக்காக அது செய்ய மாட்டேன். நான் இதை இனிமேல் செய்ய விரும்பவில்லை. வெற்றி பெறுவோர் பாட்டி. இது எனது வெற்றியை கொண்டாட என் நேரம். அனைவருக்கும் நன்றி. நன்றி. இந்த முறை நான் கிடைச்சிடு ஸ்டிக்குகளுடன் இந்த சாக்லேட் ஸ்டிக்குகள் சிறந்தது.
நான் ஒரு சாக்லேட் கேக்கை சாதனை செய்து முடித்து விட்டேன். அதை நன்றாக செய்யலாம். இப்போ கேக்கின் சுற்று கிரீமை பிழிகிறார். நன்றாக உள்ளது. ஒரு ஸ்பேடுலாவை பயன்படுத்தி அதை எல்லா இடங்களிலும் பரப்புவது. மற்றும் குக்கி சாக்லேட் கற்களுடன் ஜாக் அவர்களுக்கு மிகவும் விரும்புகிறார். அவற்றை கேக் சுற்றிலும் வைப்பேன். இவை சிறப்பாக தோற்றமளிக்கிறார்கள். இப்போ சில மல்டிசஸ் சாக்லேட் பந்துகள், அவற்றுடன் எல்லாம் சிறப்பாகவே இருக்கும். அவற்றை கேக் மேல் வைப்பது. En stylish muffins som charmos dagens. Avaren sark with the carrots. இதன் மீது சில சாக்லேட்டை ஊற்றுகின்றேன். இது இன்னும் சிறந்ததாக இருக்கும். அடுத்தது சாக்லேட் குச்சியர் சாதனம். சின்ன ரொட்டிகள் சிறுக நான் போறேன். அருமையாக இருக்கிறது. அற்புதம். என்ன நினைக்கிறீர்கள் அப்பா? சூப்பர். ஆனால் என்ன செய்ய போகிறேன் என்பதையும் எனக்கு தெரியும். முதலில் ஒரு சாக்லேட் பட்டை உடைக்க வேண்டும். சில சாக்லேட் சிப்ஸ்கள் இருக்கின்றன. அவரை பாட்டிலில் வைக்கிறேன். இப்போது எனக்கு ஒரு பொர்னர் தேவை. இந்த சாக்லேட்டை உருக்கப் போகிறேன். நான் அதை செய்தேன். இருக்கிறது. அதை எங்கள் குட்டியில் நிரப்புவோம். அப்பா பாத்தீங்களா, இது ஒரு கிறிஸ்துமஸ் மரம் மாதிரியே இருக்கிறது. மேல் பக்கத்துல வண்ணமயமான ஸ்பிரிங்கிள்ஸ். அனைத்தும் முடிஞ்சு விட்டது. அழகானது. நன்றி பாட்டி. வாவ், நீங்க நிறைய சுவையான விஷயங்களை கண்டுபிடிச்சீங்க. ஒரு கிறிஸ்துமஸ் மரம் முயற்சி பண்ணுவோம். அதுவே நல்லது. ஆனால் அது ரொம்ப எளிது. வாக் சாக்லேட் மஃபின்கள். இதை எப்படி முயற்சிக்கலாம்? பாட்டி, அடுத்து போகின்றோம். இங்கே ஒரு முழு சாக்லேட் கேக் உள்ளது. அதை முயற்சி செய்மா. ஆஹா, இது மிகவும் ருசியாக இருக்கிறது. ஆனால் நான் இதற்கு சற்று களைப்படைந்திருக்கிறேன். இதையும் சாப்பிட விரும்புகிறேன். இந்த சாக்லேட் கிறிஸ்துமஸ் மரம் தான் வெற்றியாளர். ஆம், நான் வென்று விட்டேன். ஓ மை காட், அருமை. இதை பற்றி யோசிக்க வேண்டியிருக்கு. சரி, முதலில் வீட்டை இளஞ்சிவப்பு நிறமா காணோம். எனது மேக்கப் எனக்கு உதவும். வீட்டின் மீது பாசம் ஊற்றுகிறேன். அது உடனே இளஞ்சிவப்பு ஆகிறது. இது அற்புதம். இப்போது ஒரு தூரிகையை எடுத்து நானும் வீட்டிற்குள் நிறம் பூசப் போகிறேன். சாக், அவை என்னுடைய தூரிகைகள். நீ என்ன செய்கிறாய்? அட, என்ன தவறு? நான் வீட்டையும் வரைய வேண்டும். இன்னும் அவசரப்படுகிறாய் ஜானிஸ். என்னிடம் ஸ்ப்ரே பெயிண்ட் இருக்கிறது. இது மிகவும் விரைவாகவும் நன்றாகவும் இருக்கும். ஒரு ஸ்ப்ரே பெயிண்ட் டின். அது என் முகத்தில். அதை அகற்ற வேண்டும். என்னுடைய அழகான நெப்கின். எனக்கு ஒரு யோசனை வந்தது. இந்த வால்பேப்பரால் அறையை மூடுவேன். சில பசையை போட்டு அதை சுவரில் ஒட்டுகிறேன். அழகாக இருக்கிறது. வாவ், அது ஒரு சுவாரஸ்யமான யோசனை. மற்றொன்றும் எனக்கு கிடைத்து விட்டது. வெள்ளை வர்ணத்தை ஜாகின் முகத்துக்கு ஒட்டப்படுகிறது. அஞ்சனி, இது என்ன? நீங்கள் அதை காமெடியாக நினைக்கிறீங்களா?
அப்பா, என் புருவம்! இதை எப்படி மீண்டும் வைப்பது? எனக்கு என் புருவம் வேண்டும். இது செயல்பட்டதா? ஓ, அது மிகவும் நன்றாக இருக்கிறது. நான் எனது சொந்த வால்பேப்பரை உருவாக்குவேன். ஒரு அழகான வடிவத்தை வரைகிறேன். ஒரு துண்டை வெட்டி எடுக்கிறேன். முழுமையானது. நன்றி ஜானிஸ், உன் சிறந்த எண்ணத்திற்கு. இப்போது அதை சுவரில் ஒட்டுவிடலாம். இது மிகவும் குழுவலாக வந்திருக்கிறது. என் ரோபோக்கும் இது பிடித்திருக்கிறது. அவன் ஆடுகிறான். ஓ, வாவ்! தொடர்ந்து செய்முறை. எனக்கு ஒரு மாதிரி இதழ் வேண்டும். இங்கு பல தென்றல் எண்ணங்கள் உள்ளன. பார், இந்த அழகான பார்பி அறைய பாருங்கள். கண்டிப்பாக எனக்கு இது வேண்டும். நான் ஒரு சோஃபாவுடன் தொடங்குவேன். இதை ஒட்டுமொத்த அலங்காரத்தை காண்பீர். பார்பி, நீங்கள் சும்மா அமர்ந்து டீ வெறிபி. நான் உங்களுடன் சேர்ந்து செய்வேன். அற்புதம். மேலும் குறிஞ்சல்கள் இருக்கும் ஒரு பெட்டி. மேலும் நாற்காலிகள், தலையணைகள். என் பார்பி இங்கே டிவி பார்க்க முடியும். உங்களின் பிடித்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை ஃபேவரட் டிவி ஷோ. வாட் இஸ் திஸ்? நான் ரிமோட் கண்ட்ரோலை எடுத்துக்கொண்டு எனக்கு பிடித்ததை ஆன் செய்தேன். ஜானிஸ், ஓ, என்னை தனியாக விடு. சரி சரி, எனது ரோபோட்டிற்கும் ஒரு டிவி உள்ளது. நாம் அதை வியோகத்தில் தொங்க விடுவோம். ஓ, அந்த ஸ்பீக்கர்கள் மற்றும் போஸ்டர்களை பாருங்கள். காமிக் புஸ்தகங்கள். எனது ரோபோட் இங்கு நடனமாட முடியாது. அவருக்கு மின் இசை மிகவும் பிடிக்கும். ஓ, இல்லையே, என்னோட அண்டை வீட்டினர் ரொம்ப சத்தமா இருக்கிறார்கள். அது ஒரு கியாடூரம். என் பார்பி இப்படி தங்க முடியாது. ஓ, பயங்கரமான இசை. அருமை, நன்றாக இருக்கிறது. நன்றி. உங்க ரோபோவுக்கு நாற்காலியை கூட்டி உட்கார தயார். வாவ், அதை பார்த்தால் அடிக்கலாம். இதை நாங்கள் வாழும் அறையில் வைக்கும் வீடியோ விளையாட்டுகள். அவற்றை நாங்கள் விரும்புகிறோம். நான் ஜெனிஸை விட நிச்சயமாக சிறப்பாக செய்தேன். சரி, இங்கு இரண்டாவது மாடி இருக்கிறது. இதை விரைவில் முடிக்க வேண்டும். என் பார்வைக்கு தூங்க இடமில்லை. ஆனால் நான் அவளுக்கான படுக்கையை கண்டுபிடித்தேன். இப்போதைக்கு சிறிது ஓய்வு கொள். மேலும் உனக்கான மேக்கப் மேசையை தயார் செய்கிறேன். தான் இதை இதே இடத்துல வைக்கிறேன். கூடவே ஒரு நாற்காலி. இப்போ என் பார். ஒரு நிமிஷம். என்ன? பார்பியின் துணிகள். உனக்கு அருமையான அலமாரி கண்டுபிடித்தேன். இதோ உன் உடைகள். சரிதான். சுவர்களில் சில ஓவியங்கள். பார்பி, ஆடை மாறுவோம். சாக், என்ன வேண்டும்? அப்போதே இதை செய்யலாமே. இனிமையானதா இல்லை? ஓ, அவனை கேட்காதே பார்பி. ஆமாம். சரி சரி சரி, அதை பாருங்கள். அது ஒரு தூங்கும் கேப்சூல். எல்லாவற்றையும் அலங்கரிக்கிறது. வாவ், இது வெறித்தனமாக உள்ளது. எனது ரோபோட்டுக்கு பல சுவாரஸ்யமானவற்றை உள்ளது. கொஞ்சம் காத்திருந்து பாருங்கள். நீங்கள் நட்சத்திரங்களை பார்க்க முடியும். அது சுவாரஸ்யமாக இருக்கிறது. நான் அறிவேன், உனக்கு அது மிகவும் பிடித்திருக்கும், இல்லையா? எனக்கு பரவாயில்லை. என் ரோபோட்டுக்கு என்ன ஆச்சு? என்ன சத்தம் இது? ஓ, அவன் பசிக்காக இருக்கிறான். இதை சரி செய்ய வேண்டும். அரசு, காத்திரு. காய்கறிகள் மற்றும் பழங்கள். இது அருவருப்பானது. நாம் சுவையான உணவாக பீட்சா உண்டாக இருக்கிறோம். எனக்கு அது மிகவும் பிடிக்கும். மற்றும் அதிக பெட்டிகள். இங்கே ஒரு மேசை இருக்கும் மற்றும் சமையலறை தானே.
கூடிய விரைவில் ஏன் அவனுக்கு இதை பற்றி தேவைப்படுகிறது? அவன் சமையல் செய்யவில்லை. இங்கே சில விளையாட்டுகளை ஒருங்கிணைப்போம். இது மிகவும் வேடிக்கையாக இருக்கும். ஜானிஸ், நீ என்ன சென்றாய? நான் காய்கறிகள் மற்றும் பழங்களை சேகரிக்கிறேன். என் பார்வி அதற்கு விரும்புகிறாள். ஒரு முழு கூடை பொருட்கள். அற்புதமானது. ஆஹா, சரியானதுதான். எல்லாவற்றையும் அடுக்கில் வைக்கிறேன். இல்லை, என் மனசு மாறிவிட்டது. கைப்பைகள் மற்றும் காலணிகளை அடுக்கில் வைப்பது நல்லது. அது மிகவும் நல்லது. புழுகு. ஆம், என் பார்பி தனித்துக்க அறை தேவை. சமையலறையை அகற்றி விடுகிறோம். இந்த நிலை வந்து கொண்டிருக்கிறது. பல எல்லா உடைகளையும் தொங்க விடுகிறேன். அது கேவலமாக இருக்கிறது. நீங்கள் என்னை தொந்தரவு செய்கிறீர்கள். என் வீட்டின் கூரையில் ஒரு ரோபோ ஸ்டிக்கர் இருக்கிறது. இங்கு யார் வசிக்கிறார்கள் என்பதை அனைவரும் அறிவார்கள். நன்றாக. எனக்கும் வீட்டிற்கு ஸ்டிக்கர் இருக்கிறது. இது என் பார்பி. அழகு. வாவ். ஜாக் அவன் ரோபோட்டுக்கு ஒரு சிறந்த வீடு கட்டியிருக்கிறார். மிகவும் அழகாக பிரகாசிக்கிறது. ஜென்னா உடையதென்பது என்ன? அந்த இளஞ்சிவப்பு கோட்டை. வாவ். அங்க எனக்கு கொஞ்சம் கூடுதல் இடமா இருக்குது. நீங்க அந்த ஸ்டிக்கரை கிளிக் பண்ணால் ஒரு ரகசிய அறை இருக்கும். உயிர்த்து போகிறாய். உங்க பிளாஸ்டர்கள் அருமையாக இருக்குது. ஓ, கூரையில ஒரு ரகசிய அறை எனக்கு கூட இருக்கிறது. பார், பார்பியின் பிடிச்ச இருக்கை. நான் அவளோட செல்லங்களும் அவங்க இங்க தங்கிக்கிறாங்க. எவ்வளவு அழகா இருக்கிறது. நன்று. என் பார்பி அதை ரசிக்கிறாள். சரி, மேலும் தொடர்கிறோம். என் பார்பிக்கு ஒரு முன்னங்கண்ணாடி தேவை. இங்கே ஒரு புல்வெளி வைக்கிறேன். ஒரு சன்பெட். அஃபா, பாருங்கள், அழகு. உண்மையிலா? எனக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. நான் ஒரு நீல நிற தரைபல் மற்றும் சில உபகரணங்களை வைத்துக் கொள்ளப் போகிறேன். Parasitical Sam's Rose por Rosa. And those tricycle a year the woods. மனசொரு சொய் பார்ப்போம். Das பார்பியின் வீடும் ரோபோட்டின் வீடு. வாவ், நான் முதல்ல போகலாமா? இங்கே என்ன இருக்கிறது? இது ஒரு பாப்பெட். மிகவும் சிறியது, மிகவும் அழகாக இருக்கிறது. இப்போது நீ. ஆஹா, எனக்கு பெரிய பாபெட் இருக்கிறது. ஹா, இது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. இதை விளையாடாமல் இருக்க முடியவில்லை. அற்புதம். உன் பணி. ஆமா. வாவ். ஹே. வாவ், இது எனது. உன்னுடையதை விளையாடு. சரியாக. ஆனால் இது மிகவும் சிறியது. இதனால் எப்படி விளையாடுவது? நான் அதை செய்ய முடியவில்லை. உங்க கைகள் மிகவும் பெரியதா இருக்கின்றன. ஆம், நமக்கு சிறிய கைகள் தேவை. எனக்கு சில இருக்கின்றன. அதனால் விளையாட மிகவும் எளிதாக இருக்கும். ஓ, ஏதோ தவறாகிவிட்டது. மன்னிக்கவும், நான் மீண்டும் செய்ய மாட்டேன். ஆனால் எனக்கு இன்னொரு யோசனை உள்ளது. நான் கொஞ்சம் க்ளூ மற்றும் ஒரு முடிமுள் எடுப்பேன். அந்த முடிமுள்ளில் க்ளூவை போடுகிறேன். அருமையான வேலை. இப்போது முக்கியமான விஷயம். முயற்சி செய். எனக்கு மிகவும் குளிர்ச்சியான முடிமுள் வடிவமைப்பு இருக்கும் என்று நினைக்கிறேன். இதை முன்பு பார்த்திருக்க மாட்டீர்கள். முடிமுள், முயற்சி செய். இப்போது நான் நவீனமாக இருக்கிறேன். ஹா. மைக், நீ அடுத்தவர். என் பாப் இட். இதனோட என்ன சுவாரஸ்யமானது செய்யலாம். ஒரு யோசனை. எனக்கு கத்தரிக்கோல் இருக்கிறது. இப்போது நாம் அது வெட்டுவோம். இல்லை, தலையிடாத. நான் உண்மையில் விரும்பவில்லை, ஆனால் இது சுவாரஸ்யமாக உள்ளது. நான் செய்துவிட்டேன். நான் ஒரு மேதை. என் ஐபோனுக்கான இந்த கேஸ பாருங்கள். ஓ, வாவ், இது சரியானது. நீ அதோட விளையாட முடியாது. ஆனால்
நீங்க வேற ஏதாவது யோசிக்கலாம். எனக்கு ஒரு அருமையான யோசனை இருக்கு. வழக்கு தொடர்வதும் சுவாரஸ்யமான விஷயங்களை கண்டுபிடிப்பதையும் நான் விரும்புகிறேன். இப்போ நான் ஒரு அருமையானதை உருவாக்க போகிறேன். நீங்க எல்லாரும் மகிழ்ச்சி அடைவீர்கள். இதை செய்யலாம். வாவ், என்ன ஒரு கனவு. நாம் ஒரு படம் எடுக்க வேண்டும். அப்படியா? எனக்கு இதை இனி தேவையில்லை. வாவ், எல்லாம் தயார். வாவ், என் யூனிகாரன். இன்னும் ஒரு விஷயம், இதை ட்ராப் என்று அழைக்கிறார்கள். இப்போது இது ஒரு பை. இதில் நீங்கள் எதை வேண்டுமானாலும் சேமிக்கலாம். வாவ், அது குழு. எனக்கும் ஒன்று வேண்டும். என்னுடையது. நான் அதை எனக்காக உருவாக்கினேன். பொறாமைப்படுங்கள். வாங்க, நாம் விளையாடிக் கொண்டே இருக்கலாம். வாவ், இப்போது நான் முதலில் இருக்கலாமா? வாருங்கள். ஓ இல்லை, அதற்குத்தான் நான் பயந்தேன். எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது. மைக், திறக்கவும். சரி, என்னிடம் என்ன இருக்கிறது? ஓ, என்ன ஒரு நிம்மதி. நான் உங்களை விட அதிர்ஷ்டசாலி. என்ன ஒரு சிறிய விஷயம். நான் அதை சாப்பிடுவேன். எனக்கு எதுவும் உணரப்படாது. மைக், ஏன் என்னை பயமுறுத்துகிறாய்? இனி அப்படி செய்யாது. சரி, நாம அதை சாப்பிட வேண்டும். இங்கே வா, அருவருப்பான ப்ரோக்கோலி. அவள் அதை எப்படி சாப்பிடுறாள் என்று பாருங்கள். அவள் முழுவதும் அழுக்காக இருக்கிறாள். நீங்கள் ஏன் சிரிக்கிறீர்கள்? வாங்க. ஓ இல்ல, நான் அதை சாப்பிட விரும்பவில்லை. புரோக்கோலி மோசமாக தெரிகிறது, ஆனால் நான் அதை சாப்பிட வேண்டும். எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது. நான் அதை சாப்பிட முடியாது. நல்லா சாப்பிடு. நன்றாக மென்று சாப்பிடு. எனக்கு இதெல்லாம் ஏன் தேவை? நான் இதை விழுங்க முடியவில்லை. இது மிகவும் அருவருப்பாக இருக்கிறது. அதை மென்றுவிடு. இதோ பேராசைக்காரன். நீ என்ன ப்ரோக்கோலியால் அடிச்சியா? நீங்க நல்லாவே தெரிஞ்சுக்குவீங்க. சரி, ப்ரோக்கோலி, உன்னுடன் நான் முடித்து விட்டேன். இதோ அதுதான். இப்போது நீ இல்லை. ஆமாம். சரி, அப்படியானால் சீக்கிரமே நல்லது. அதை சுவைக்காமல் விழுங்கி விடுவேன். எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது. எனக்கு பிடிக்காவிட்டாலும் எல்லாவற்றையும் சாப்பிட வேண்டும். நான் எல்லாவற்றையும் சாப்பிடுவேன். ஒரு துண்டும் விடமாட்டேன். இதுதான் கடைசி. அதுதான், நான் அதை விழுங்கி விட்டேன். ஓ இல்ல, ஏதோ தவறாக உள்ளது. நீங்கள் முழுவதும் பச்சையாக இருக்கிறீர்கள். பிபி, நீ என்ன செய்ய போகிறாய்? அட, என்ன வாடை? மைக், திறந்து விடு. இல்லை பிபி. சரி, எனக்கு இங்கே ஒரு சிறிய கண் இருக்கிறது. சரி, நீ மைக். ஓ ஆமாம், எனக்கு பெரிய கண் இருக்கிறது. எவ்வளவு குளிர். சூசி, உன்முறை. ஆம், வாவ், இதை பாருங்கள். எவ்வளவு பெரியதாக இருக்கிறது. மிக பெரியது. இது என் கண். உன் கண்களை பாரு. போட்டு சாப்பிடுறேன். இதை எரிந்தால் என் வாயில பிடிக்க முடியுமா என்று ஆச்சரியமாக இருக்கிறேன். அது வேலை செய்தது. மூன்றாவது கண் என் வாயில் உள்ளது. மிகவும் மென்மையான மற்றும் சுவையான கமி கண். நான் இன்னும் சாப்பிட்டிருப்பேன். அது எனக்கு போதவில்லை. நான் இப்போது இங்க இருக்கிறேன். இது மிகவும் பெரியதும் சுவையானதும். தயவு செய்து நான் செய்யலாமா? இல்லை, என் கண். வாங்க, அதை கடிக்க எவ்வளவு வலியாக வேண்டும். ரொம்ப மோசமா? என் கண் உனக்கு கிடைக்காது. ஆம், நான் செய்வேன். அதை திருப்பி கொடு. வாவ், அது ஒரு போராட்டம். இப்போ அது உடைந்து விட்டது. மன்னிக்கவும். இதோ திரும்ப எடுத்துக்கொள். அது உன்னுடையது. இல்ல நான் என்னை மீட்டெடுக்க எப்படி என்று தெரியும். வாங்க, இதோ ஒரு கரண்டி எடு. அப்படியே இதை சாப்பிடுவதும் மிகவும் வசதியாக இருக்கிறது. ருசியாக இருக்கிறது. நான் நிறுத்த முடியவில்லை. இது மிகவும் சுவையாகவும் இனிப்பாகவும் இருக்கிறது. இப்போது நீங்க இதை கடிக்கலாம். அற்புதமான மாமர்லேட். எனக்கு இன்னும் வேண்டும். எனக்கு இன்னொரு பாதி இருக்கிறது. என் வாழ்க்கையில் சிறந்த மாமர்லேட். இது எவ்வளவு சுவையாக இருக்கிறது. சூசி, உன் கண். அப்படியே நான் கடிக்க முடிந்தால் எனக்கு ஸ்பூன்கள் ஏன் தேவை? கடித்து மென்று விடு. ஓ சூசி, உனக்கு அவ்வளவு பசிக்கிறதா? கைஸ், நான் இதை அகற்ற முடியவில்லை. உனக்கு சரியான பாடம். கவனமாக சாப்பிட கற்றுக்கொள். அது நகைச்சுவையாக இல்லை. ஓ சரி, அவளுக்கு உதவுவோம். இங்கே வா, உன் கண்ணெடுத்து விடுவோம். அந்தோ, அது வழுந்து போயிற்று. எவ்வளவு தூரம் பறந்தது பாருங்கள். ஒரு துண்டு கொடு. என் கண். நீ முடியாது. நான் உனக்கு அனுமதிக்க மாட்டேன். காகிதம், கத்தி. யார் வெல்வார்கள்? நான் வென்றேன். அப்போ அதை தேர. இது ஒரு பர்கர். எவ்வளவு பெரியதும் ருசிகரமானதும். அதை விரைவில் சுவைக்க விரும்புகிறேன். அது உனக்கு மிகுந்த அதிர்ஷ்டம். எனக்கு நிச்சயமாக அதிர்ஷ்டம் இருக்கும். ஓ இல்லை, இது மிகவும் சிறியது. அதுதான் உன் அதிர்ஷ்டம். சரி, இப்போது எனக்கு ஒரு சாதாரண பர்கர் இருக்கிறது. ஆனால் இது நிச்சயமாக மிகவும் சுவையானது. முதலில் உன் பர்கரை சாப்பிடு சூசி. என்ன? சரி, நான் எப்படி இருக்க முடியும்?
ஓ இல்லை, எனக்கு ஒரு யோசனை வந்தது. அழுக்காகாம இருக்க நாப்கின் எடுப்பேன். அருமை. அது உங்களுக்கு எப்படி உதவும்? நான் கத்தி மற்றும் முள் கூட எடுப்பேன். நாங்கள் எங்கள் பற்களை வெட்டுகிறோம். ஓ, இது மிகவும் ருசிகரமாக இருக்கிறது. என் வாய்க்கு விரைவாக வாருங்கள். எவ்வளவு சலிப்பு. இது மரியாதை. ஓ, இது மிகவும் சலிப்பு. எனக்கு தூங்க வேண்டும். எவ்வளவு சுவையாக இருக்கிறது என் பர்கர். அதுதான் மரியாதை. துகள்கள் மற்றும் காகித துடைப்பிகளை அகற்றுவது முக்கியம். நீ ஏன் அப்படி செய்தாய்? விசித்திரம். அதை சாப்பிடு. எனக்கு ஒரு பர்கர் இருக்கு. எல்லோரும் இங்க பாக்குறாங்க. பர்கர்களை சரியாக எப்படி சாப்பிடுவதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். சரி, இங்க பர்கர் இல்ல. நீங்க அதை பாத்தீங்களா? வாவ், அற்புதம். நான் அதை எனக்குள் வைத்துக் கொள்ள முடியாது. ஓ மைக், இது அருவருப்பாக இருக்கிறது. இப்போது நீ என் பெரிய பர்கர் என் வாய்க்கு வருகிறதே. ஏன் இது வேலை செய்யல? இது பிரமம் பெரியது. நான் ஒரு சாலட் சாப்பிட வேண்டியிருக்கும். மூட்டை மற்றும் கத்தி எப்படி? அல்ல வேலை. இப்போது முயற்சிப்போம். இது வேலை செய்யல. எதுவும் வேலை செய்யல. இதுக்கு ரொம்ப சிறியது. என்னிடம் ஏதோ ஒன்று உள்ளது. வாவ், என்ன பெரிய கத்தி. இது நன்றாக வெட்டுகிறது. சிந்தி பாபு சிந்தி. சரியாக ஒரு சங்கிலிசா. என்ன ஒரு கனவு. இப்போது இது நிச்சயமாக வேலை செய்யும். சரி, கவனமாக இரு. இது உண்மையில் வேலை செய்கிறது. அற்புதம். நான் உன்னை இப்போதே சாப்பிட போகிறேன். அருமை, நான் அதை செய்தேன். எங்களிடம் பொருட்களை எறிவது வேலை செய்திருக்கலாம். மன்னிக்கவும். எனவே எனக்கு இனி சாலட் தேவையில்லை. நான் என் பர்கரை சாப்பிடலாம். எனக்கு ஒரு துண்டு. சரி, அதை சாப்பிடு. இனி கஞ்சன். ஆனால் எனக்கு உலகிலே ருசியான பர்கர் இருக்கிறது. எவ்வளவு சுவையாக இருக்கிறது. சாஸ் சுவையாக இருக்கிறது. ஒரு துண்டு போதல்ல, எனக்கு இன்னும் வேண்டும். இங்கிருந்து ஒரு கடி எடுக்கிறேன், அங்கிருந்து ஒரு கடி எடுக்கிறேன். நம்ப முடியல. ஓ, ஒரு துண்டும் விட மாட்டேன். கடைசி துண்டு வரை சாப்பிடுவேன். என் வாழ்க்கையில் மிகவும் சுவையான பர்கர். நான் அதை விரும்புகிறேன். எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது. எந்த மரியாதையும் இல்லை. ஓ, நான் அதிகமாக சாப்பிட்டேன். இனி முடியாது. நீங்கள் உங்களை போல தெரியவில்லை. ஓ இல்ல, எப்படி? உன்னை பாரு, எவ்வளவு இரத்தமாக இருக்கிறாய். அவை சில கன்னங்கள். நான் புறக்கணிக்கப்பட்டேன். முதலில் நீ என்ன சமைக்க போகிறாய் என்பதை தேர்வு செய்வோம். அங்கே என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். அருமை. எனக்கு ஒரு கேக் செய்யுங்கள். நீங்கள் எல்லோரும் அதை கையாள முடியும். எனக்கு கொஞ்சம் பாப்கார்ன் தேவைப்படும். ஆனால் நீ என்ன கொண்டு வந்த? சாண்டா. எனக்கே தெரியவில்லை. இதை பற்றி யோசிக்க வேண்டும். ஓ, நான் யோசித்தேன். எனக்கு என் குள்ளங்களின் உதவி தேவை. ஓ, இங்கே இவங்க இருக்கிறாங்க. என்ன கேக்குக்காக என்னை கொண்டு வந்தீங்க? வாவ், இது மிகவும் சுவையான கிரீம். நன்றி. மேலும் ஸ்பான்ஸ் கேக், மேலும் வெள்ளை சாக்லேட் கூட. அதுவே எனக்கு தேவையானது. என் நம்பிக்கையான உதவியாளர்களுக்கு நன்றி. நார்த் போலில் சந்திப்போம். ஹோ ஹோ ஹோ. என்ன, நீ இது முதல் முறையாக நான் குள்ளநரிகளை பார்க்கிறேன். சரி, சமையலை தொடர்வோம். பாப்கார்ன் மற்றும் மார்ஷ்மெல்லோ பஃப்பை ஒரு கிண்ணத்தில் கலந்து விடுங்கள். ஒரே மாதிரியான கலவை கிடைக்க வேண்டும். எக்கை சேர்ப்போம். ஸ்பான் கேக்கின் மீது கிரீமை பிழிந்து பிறகு மற்றொரு ஸ்பான் கேக் அடுக்கை வைங்கள். இதை பல முறை மீண்டும் செய்ய வேண்டும். அருமை. இப்போது நாங்கள் எல்லாவற்றையும் கிரீமுடன் சமமாக்குகிறோம். வாவ், இது பச்சை கிறிஸ்துமஸ் மரமாக மாறிவிட்டது. ஆனால் நீங்கள் விவரங்களை சேர்க்க வேண்டும். கிரீமில் இருந்து அழகான பச்சை மலர்களை கேக்கின் முழுவதும் பிழிந்து விடுங்கள். சரியானது. இப்போது இது கிறிஸ்துமஸ் மரம் போலவே தெரிகிறது. சிவப்பு மற்றும் பச்சை ஸ்பிரிங்கிள்களை சேர்ப்போம். வாவ், இது அருமையாக இருக்கிறது. இது அலங்கரிக்கப்பட்ட கிறிஸ்துமஸ் மரம் போல தெரிகிறது. வெள்ளை சாக்லேட்ல இருந்து ஒரு நட்சத்திரத்தை நமது கிறிஸ்துமஸ் மரத்தின் மிக மேலே உருவாக்குகிறோம். மைலி, என் கேக் உனக்கு எப்படி இருக்குது? அது குளிர்ச்சியானது. சாண்டா, நீ நல்ல வேலை செய்தாய். நான் ஒரு பனி மனிதன் கேக் செய்ய முடிவு செய்தேன். பாருங்கள், நான் அதை ஏற்கனவே சேர்த்து விட்டேன். இப்போது பனி போல தேங்காய் சிப்ஸ்களை சேர்க்க போகிறேன். மூக்குக்கு பதிலாக ஒரு கேரட் கூட இருக்கும். சரி, இப்போது சாக்லேட் சாண்டாவை எடுத்துக்கொள்வோம். வாவ், இது என்னை போலவே இருக்கிறது. எல்லா பேக்கேஜிங்கையும் அகற்றிவிட்டு சாக்லேட்டை ருசிக்க வேண்டும். எனக்கு இது மிகவும் பிடிக்கும். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. என்ன? இல்ல இல்ல இல்ல, இந்த சாக்லேட் இடத்துல நான் இருக்க விரும்பவில்லை.
சாண்டா, நீ என்ன பேசுற? உனக்கு பயமா? இது உள்ளே M&M's தான். இது எனக்கு தேவையான அனைத்து விவரங்களையும் சேர்க்க உதவும். எப்படி அழகாக மாறி இருக்கிறது என்று நீயே பாரு. இப்போது சிறிய ஓரியோஸ் எடுப்போம். அவை என் பனி மனிதனின் கண்கள் ஆகும். தயார். இது மிகவும் அழகாக இருக்கிறது மைலி. நீ நல்ல வேலை செய்தாய். செஃப், நீங்கள் என்ன கண்டுபிடித்தீர்கள்? நான் அலங்காரங்களை சேர்க்க வேண்டும். ஷேக் செம்மறியாடாக உள்ளது. நாங்கள் மென்மையான மிட்டாய் மற்றும் இனிப்பு மிட்டாய் கம்பியால் ஒரு விழா உருவாக்குகிறோம். முடிந்தது. Bon appetit, Jess. வாவ், எல்லா கேக்குகளும் அருமையாக இருக்கின்றன. நான் எங்கு தொடங்க வேண்டும்? ஓ சரி, இந்த பனி மனிதன் மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறான். மிகவும் சுவையாக இருக்கிறது. ஓ ஆம், எனக்கு இது பிடிக்கும். இந்த மூக்கு எதனால் செய்யப்பட்டது? ஓ, இது உண்மையான கேரட்டா? எனக்கு காய்கறிகள் பிடிக்காது. நான் இதை இனி சாப்பிட மாட்டேன். இப்போது இந்த இனிப்பு பரிசை முயற்சிப்போம். வாவ், அது அருமையாக இருக்கிறது. உள்ளே சாக்லேட் கேக்குகள் உள்ளன. அது மிகவும் சுவையாக இருக்கிறது. எனக்கு இந்த பரிசு பிடிக்கும். இது என்ன? ஓ, இது முழு கிறிஸ்துமஸ் மரம். எவ்வளவு குளிர். நான் இதை முயற்சிக்க விரும்புகிறேன். மிகவும் சுவையா இருக்கிறது. கிறிஸ்துமஸ் மரம் நம்ப முடியாத அளவுக்கு சுவையா இருக்கிறது. நான் வெற்றியாளரை தேர்ந்தெடுத்து விட்டேன். அது சாண்டா. ஓ ஓ ஓ நன்றி ஜெஸ். நீ எப்போதும் நல்ல குழந்தைகளின் பட்டியலில் இருந்தாய். எனக்கு வாழ்த்துக்கள். அட, இந்த முறை என்ன சமைக்க முடியும்? சரி, நான் இதை தேர்ந்தெடுத்தேன். இந்த அஞ்சல் அட்டையில் என்ன இருக்கிறது? ஓ, கோகோவா. ஓ, எனக்கு இப்போதே அது தேவை. என்னிடமும் ஒரு யோசனை இருக்கிறது. உங்களுக்கு 2 பொருட்கள் மட்டுமே தேவை. பாலை மற்றும் சாக்லேட்டை பாத்திரத்தில் கலந்து கொள்ளுங்கள். அதை சூடாக்கி கலந்து கொள்ள வேண்டும். வேலை முடிந்து ஒரு கடினமான இரவுக்கு பிறகு என் மனைவி எனக்கு இந்த பானத்தை அடிக்கடி தயாரித்து தருவாள். அதை கண்ணாடியில் ஊற்றுங்கள். இது எவ்வளவு அழகா இருக்குது பாருங்கள். நாம் கொஞ்சம் பனி கட்டிகள் சேர்க்க வேண்டும். நான் சில பனி துளிகள் செய்வேன். அதுதான். இப்போது அதை கண்ணாடியில் வைக்கிறோம். ஓ, இது மிகவும் குளிர்ந்திருக்கிறது. எனக்கு பிடிச்ச மாதிரி. ஓ மைலி, நீ என்ன கண்டுபிடிச்ச? மார்ஷ்மெல்லோஸ் மற்றும் பாக்கி குச்சிகளுக்கு நன்றி. இதிலிருந்து என்ன செய்யலாம் என்று எனக்கு ஏற்கனவே தெரியும். பனி மனிதன். இதை பாருங்கள், எவ்வளவு அழகாக இருக்கிறது. என் கோகோ தயாராக உள்ளது. சரி, எனக்கு சாக்லேட் பால் உள்ளது. அதை ஒரு கலக்கியில் ஊற்றி மால்டீசர்ஸ் மற்றும் கோகோவையும் உள்ளே சேர்க்கவும். இப்போது எல்லாவற்றையும் நன்றாக கலக்குவோம். பிளெண்டரை ஆன் செய்யலாம். இது மிகவும் சுவையான சாக்லேட் காக்டெயிலாக இருக்கும். அதை ஒரு கண்ணாடியில் ஊற்றுவோம். பிப்பிங் கிரீமுடன் அலங்கரிக்கவும். மேலும் அதையும் சேர்த்து புத்தாண்டு இனிப்பு தூவல்களுடன் தூவவும். தயார். அட, மிகவும் அழகாக இருக்கிறது. ஏய், என் பால் எங்கே போனது? எனக்கு அது தேவைப்படும். இங்கே எனக்கு ஒரு நுடலா ஜாடி இருக்கிறது. அதில் மிகவும் குறைவாகவே உள்ளது. சாக்லேட் பாலை ஜாடியின் விளிம்பு வரை ஊற்றுங்கள். பாருங்கள், நான் ஒரு நகைச்சுவையான யோசனை கண்டுபிடித்தேன். நான் கிட்கேட்டை திரில் மீது வைத்தேன். கூல். சரியா? சிறப்பு. ஓ, சுவையா இருக்கு. எனக்கு கிட்கேட் பிடிக்கும். என் காக்டெயில் தயாராகினாரு. ஜெஸ், சீக்கிரம் சொல்லு, யார் வென்றார்கள்? வாவ், இதுதான் எனக்கு தேவைப்பட்டது. இதை பரிசோதிப்போம். இதிலிருந்து தொடங்க விரும்புகிறேன். இது நுடல்லா கொண்ட ஜாரில் கோகோவாகும். விசித்திரமாக இருக்கிறது, ஆனால் சுவை மக்காச்சோளமாக இருக்கிறது. சரி, வேறொன்றை முயற்சிப்போம். ஓ, இது மீண்டும் மார்ஷ்மெல்லோ மற்றும் கோகோவால் செய்யப்பட்ட ஒரு பனிமனிதன். அருமை, அதை நான் முயற்சிக்கிறேன். மார்ஷ்மெல்லோ ஸ்னோமேன் ருசியாக இருக்கிறது. ஓ, ஆனால் இந்த கோகோ மிகவும் குளிர்ந்தது. இல்ல, எனக்கு அது பிடிக்கவில்லை. ஓ, இது என்ன? இது மிகவும் அழகாக இருக்கிறது. நான் இதை சுவைக்கிறேன். ருசியாக இருக்கிறது. நான் செஃப் வென்றதாக முடிவு செய்தேன். ஆம், நான் வெல்வேன் என்று எனக்கு சந்தேகம் இல்லை. நன்றி ஜெஸ், நீ சிறப்பாக செய்தாய்.
கடைசி அஞ்சல் அட்டை மட்டுமே மீதமுள்ளது. இப்போது என்ன சமைக்க போகிறாய்? என்ன ஒரு சுவாரஸ்யம்! ஓ ஆம், அதை நான் விரும்புகிறேன். நான் ஒரு கப் கேக் விரும்புகிறேன். விரைவில் தொடங்குங்கள். இது என் கையொப்ப உணவு. எல்லா பொருட்களையும் வாங்குவோம். முதலில் எனக்கு பாப் ராக்ஸ் தேவை. அவற்றை ஒரு சாஸ்பானில் கரைக்கலாம். எல்லா கிராமலும் திரவமாக மாறியதும் குச்சியை நீக்கலாம். இப்போது பலூனை ஊதுவோம். அது போதுமானது. அதை கிராமலில் மூழ்கவும். பின்னர் பந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கிராமலில் மூடப்பட வேண்டும். சாண்டா, நீ எனக்கு உதவ முடியுமா? கண்டிப்பாக, பிரச்சனை இல்லை, நான் இதுல நிபுணன். நன்றி சாண்டா. நாங்கள் பந்தை அகற்றுகிறோம். அது கிராமேல் கோலமாக மாறியது. ஒரு சாக்லேட் கப் கேக் எடுத்து மேலே கொஞ்சம் கிரீமை பிழிந்து ஒரு இனிப்பு கிறிஸ்துமஸ் மரத்தை வைத்து அதை கிராமேல் பந்தால் மூடுகிறோம். அவளை பிரச்சனைக்கு ஸ்பிரிட் ஏதோ புரியாத பொத்தாண்டு பந்து புற்ற முடிச்சிட்டு ஸ்டிக் பாயிட்டு நிச்சயம் சூரியாவை புரிகிஸ்டிஸ். ஓ ஒய், இந்த கப் கேக் எங்க போகுது? எனக்கு ஒண்ணு வேணும். நீங்கள் மனசில் கொள்ள மாட்டீங்களே என்று நம்புகிறேன். சமையல்காரர், நான் ஒரு அழகான அலங்காரத்தை உருவாக்கியுள்ளேன். கிறிஸ்துமஸ் காலத்தில் பெண் பொழுதுமன் ஏர்ஸ் இன்டிவேட்டட் ரூடால்ஃப் we டாட்ஸ்க்கு பொண்ணரிச்சே. வாவ், இது ஓவர்மேக் இருக்குது சாண்டா. இந்த வாஃபிள் கோனில் ஐஸ்கிரீம் பண்ண முடியுமா தயவு பண்ணி? வாவ், நான் இது போன்றதை ஒருபோதும் பார்த்ததில்லை. இது ஐஸ்கிரீமாக மாறிவிட்டது. ஓ நன்றி, இது மிகவும் சுவையாக இருக்கிறது. நாங்கள் இதை ஒரு கப் கேக்கில் வைத்தோம். நாம் காதுகள், மூக்கு, கண்கள் செய்கிறோம். எவ்வளவு அழகாக இருக்கிறது. ஜெஸ், முயற்சி செய்து பாரு. வாராய். கூரே கப் கேக்ஸ். அவை அனைத்தும் மிகவும் வித்தியாசமானவை. நான் இதிலிருந்து தொடங்க விரும்புகிறேன். இது ஒரு கிறிஸ்துமஸ் பலூன் போல தெரிகிறது. ஓ இல்ல ட்ராஃப், என் நாக்கு கிராமலில் உறைந்து விட்டது. நான் இதை முயற்சிக்க விரும்பவில்லை. சரி, இத பற்றி என்ன? ஓ, இது ஒரு மானை போல தெரிகிறது. எதுவும் விசித்திரமில்லை, ஆனால் சுவையாக இருக்கிறது. எனக்கு இந்த சேர்க்கை பிடிக்கும். இது என்ன? ஓ, என்ன ஒரு அழகான கப் கேக் மற்றும் ஐஸ்கிரீம் மற்றும் கப் கேக் ஆகியவற்றின் சிறந்த சேர்க்கை. மிகவும் நல்லது. இதை யாராவது கண்டுபிடித்தவர் நிச்சயமாக வென்றார். இது நம்ப முடியாத அளவுக்கு சுவையாக இருக்கிறது. ஊரே, வெற்றி எனது. அவள் என் யோசனையை விரும்பினாள். ஜெஃப் ஒரு அருமையான யோசனை கொண்டுள்ளார். ஸ்கிட்டில்ஸ் நீரூற்று எப்படி? பலமாக ஜெய்வோம். கெட்ட முகத்தை கூர்ந்து பாருங்கள். நான் அவங்கள மிகவும் அவசரத்து பூச்சை போல நிறமுடையது மற்றும் கட்டப்படும். நான் பெண்ண வேண்டியது இனிப்புகளை அற்புத சக்தியுள்ள பர்கருடன் உருக்குவது மட்டுமே. ஓய்லா இதை பிடித்திருக்கிறதா? வாவ், பாட்டிக்கு இதை போன்ற ஒன்றை உடனடியாக தேவை. இதை புரட்சிக்குரிய கட்டவெட்டின் முதல் எண்ணெய் திருத்துகிறது எங்கே? ஓ, அது நன்று. ஓ, சமையல்காரர், உங்களை அங்கே பார்க்கவில்லை. மன்னிக்கவும், அந்த தொப்பி உங்களுக்கு தொடர்ந்து அமைகிறது. நன்றி பாட்டி. நான் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தேன். எனக்கு பொருந்த புது சாகோலேட் தயாரிக்க உகந்த நேரம். பேத்தி இங்கே பசியாக இருக்கிறாள். ஓ, துப்பாக்கி கிணற்றை சாக்லேட்டில் விட சிறந்ததாக இருக்குமா என நினைக்கிறேன், இல்லையா? இது சிறியவள் இன்னும் சுவைத்ததில்லை என்பது கண்டிப்பாக. ஆனால் அவள் சுவை நுகர்த்தலை விரும்புவாள் என்று எனக்கு தெரியும். இதை பாருங்கள், காரமான ஒன்று. அது அவளுக்கு பிடிக்கும் எனக்கு தெரியவில்லை. சரி, முயற்சி செய்வோம். என்ன, இது அதிகம் சூடாக உள்ளது. ஆம், எனக்கு ருசி பிடிக்கல. ஆனால் இது என் பந்தையை ஊற்றுவதற்கு உருக வைத்தது. சரி சரி, நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஓ, நீங்க பாத்தீங்களா? நான் ஆகரண்மையான சாக்லேட் டோனட்டை சாப்பிட சந்தர்ப்பம் கிடைத்தது. இது மிகவும் அழகானது. வாவ், இந்த பிங்க பாருங்கள். இது போய்விட்டதா? இது சாக்லேட் இல்லை, ஆனால் மிகவும் சுவை மிகுந்தது. எனக்கு மிகவும் பிடிச்சது. நான் செய்யும் குமிழ்களை பாருங்கள், மிகவும் வேடிக்கை. சரி, இது பாரம்பரியமானது. பால் சாக்லேட். அதுவும் ரொம்ப சுவையாக இருக்கு. நான் விரும்பியதுதான். பாய்ஸ், இந்த நிறங்களை பாருங்க. ஓ, முயற்சித்து பார்ப்போம். அதுவும்
நம்ப முடியாத சுவையாக உள்ளது. வாவ், செஃப் வெற்றியாளர். யூஹூ, மெர்சி புகு. ஆப்ஸ், என் ஹப்கேப் காயமடைந்தது. பாட்டி, இது மிகவும் அவமானமாக இருக்கிறது. இப்போது எனக்கு பிட்சா வேண்டும். மாமா மியா. ஓ, நான் புரிந்து கொள்கிறேன். சரி. ஓ, நீங்க வெப்பில் இரும்பு கொண்டு மாவை வறுக்கலாம். கேசப் சேர்த்துக் கொள்ளவும். அப்படியே. பின்பு மேலும் சாலாமி, மேலும் சீஸ். இது சுவையாக இருக்கும். ஆம், என்ன? சரி, நீ ஏன் ப்ரோக்கோலியை பீட்சாவில் அதிகமாக சேர்க்கவில்லை என்று நினைக்கிறேன். இது வெறும் சுவையானதாக அல்லாமல் ஆரோக்கியமாகவும் இருக்கும். என்ன அழகு பாட்டியின் பீட்சா எப்படி இருக்குது? நான் சீஸை மறந்துட்டேன். யோஃப்க் எப்படி என்று தெரியல. ஆகஸ்ட் ஃபீடு பண்ணப்படல. என்ன? எனக்கு ஒரு சிறந்த ஸ்வெட்டர் நான் எப்பவும் கண்காணிக்கிறேன். வர்றதில்லை. வணக்கம். நான் சாப்பிடுங்கள். ஆஹா, சரியாக இருக்கிறது. யாரும் என்னுடைய சிறிய ரகசியத்தை பார்க்கவில்லை என்றாலும் சரி, இங்கே அடுப்பு உள்ளது. நமது பீட்சாவை உடனே சூடாக்க போகிறோம். காத்திரு. சரி, அற்புதமான பீட்சா செய்ய நான் இத்தாலியிலிருந்து நேரடியாக பெப்பரோனி ஆர்டர் செய்கிறேன். மீதமுள்ளது திறமையின் விஷயம். ஆமாயா, அது செய்கிறது. பாருங்கள். ஓ, ரபோஷா. இப்போ என் வாஃபில் கிட்டத்தட்ட பொழிந்துட்டேன். அப்படி இல்ல, எனக்கு அது நினைவு சரியான நேரம் தட்டி வைக்க. ஓ, இது மிகவும் சூடாக உள்ளது. சரி, மேலே சில சாஸ் சேர்க்கலாம். மஸ்டர்ட் மற்றும் கெச்சப். எனக்கு அது இனி வேணாம். அருமை. சரி, இங்கே என் பீட்சா. ஓ இல்லை, அவர் உயிரோடு உள்ளாரா? என் ருத்ரியேன் சமையல் கலைஞர். சரி, பிள்ளை இல்லை. மம்மா மியா, என்ன ஒரு கெட்ட கனவு. அப்பா, உன் வேலை முடிஞ்சிட்டதா? எனக்கு ரொம்ப பசிக்குது. அருமையானது. இதோ உனக்காக செல்லமே. சரி, இங்க என்ன இருக்குது பாப்போம். ஓ, பல தேர்வுகள் இருக்கின்றன. ஆனால் இந்த பீட்சா சாப்பிடப்பட்டதா அல்லது ஏதேனும் இருக்கிறதா? சமையலர், இது என்ன? அதை சாப்பிட விருப்பமில்லை. ஆனால் பாட்டியின் பீட்சா, சரி, அதை சாப்பிட விரும்புகிறேன். இல்லை, வேண்டாம். அதிலும் கோசு இருக்கிறதா என்று சொல்லுங்கள். நிராசைதான். நான் அதனை உண்டாலும் இல்லை. என் சகோதரியின் பிட்சா மிகவும் நறுமணம் வீசுகிறது. பாருங்கள், அதில் மிக அருமையான சீஸ். எனக்கு இது மிகவும் பிடிச்சிருக்கிறது. சகோதரி, நீ வென்று விட்டாய். உண்மையாவா? நன்றி. நீ சரியா எனக்கு பான்கேக் செலவாகுது? எனக்கு மிச்சமா இருக்கு. அது சவால் இங்கு தொடங்க வேண்டும். நானாவிடம் எப்போதும் மாவு இருக்கும். இந்த சுவையான மாவை தயாரிக்க நமக்கு 400 கிராம் மாவு, ஒரு முட்டை, சிறிது பால் தேவை. மாவாய் தர ஏஜிஏ மிக்ஸே நம்பர் ஐடிஐ ஐலே எங்க ரஸ்காய் வடுத்து ப்ரோ கேக் தொடங்கு. நான் தான் அவற்றை கரடி வடிவத்தில் செய்வேன். இதோ என் கரண்டி. இவற்றை பாருங்க, அவை ரொம்ப அழகா இருக்கின்றன. சில ஒலியில சாக்லேட் சேர்த்து மறுபுறமா திருப்புங்க. அது தயார். அவை பரப்புரிதானே. எனது பேத்தி இந்த சுவையானவற்றை என் நிச்சயமாக காதலிப்பாள். மேலே சிறிது விஸ்வரூப கிரீம். மூக்கு கவசங்கள் மற்றும் பூஞ்சோறு. அப்பா, பாட்டி, நீங்கள் உண்மையிலேயே பேசுறீங்களா? இப்போது பான்கேக் மாவில் எதையும் வரையலாம். முழு பட்கரும் உருவாக்கலாம். நீங்கள் சவாலில் வெல்வதற்கு இன்னும் கற்பனை திறன் அதிகமாக வேண்டியதுதான். உனக்கு என்ன வேண்டும்? அற்புதம். ஓ கடவுளே. ஓ பேத்தி, வா, உனக்கு உதவுகிறேன். இது வாங்க. ஓ நன்றி பாட்டி. இப்போது நான் முகங்களையும் உருவாக்க போகிறேன். இந்த பான்கேக்குகளிலிருந்து ஒரு நகைச்சுவையான யூனிகார்னை உருவாக்க
உருவாக்க போகிறேன். மேலும் மிட்டாய் மற்றும் ஐஸ்கிரீம் சேர்க்க போகிறேன். மேலும் கிரீம் மற்றும் வண்ணமயமான தூள்களை வைத்து முடியை வரைவேன். ஓ, அதை பார்க்க இத பாரு அக்கா. ச்சே, இது முழுவதும் சிறப்பா இருக்கு. நீங்க இத்தனை அன்றியாயம் செஞ்சீங்க. நான் யூனிகார்னுடன் தொடங்க விரும்புகிறேன். அது ரொம்ப அழகா தெரியுது. எனக்கு அது ருசிக்கவே பிடிக்கல. சரி, அழகான சிறிய கரடியர்கள். நான் உறுதியா பாட்டி அவற்றை செஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவை உண்மையில குளிர் சாதனமாகவும் சுவையாகவும் ரொம்ப காலா சாக்லேட் சூப்பரானவையா இருக்குன்னு நான் ரொம்ப உற்சாகமா உள்ளேன். எனக்கு முயற்சிக்க எஞ்சியது செஃப் ஹாம்பர்கர் மட்டுமே. இது மிகவும் நல்லா இருக்கு. அப்படியா? முடிவாகிவிட்டது. வெற்றி பெற்றவர் பாட்டி. தேமா, ஓ நன்றி என் கடவுளே, உங்களுக்கெல்லாம் நன்றி. இன்று நம்முடைய பங்கேற்பாளர்களுக்காக ஏதோ விசித்திரமானது காத்திருக்கிறது போலிருக்கிறது. யாரோ அதை கடினமாக்க முயற்சித்திருக்கிறார்கள். கீகளை பெற நீங்கள் பணிகளை பூர்த்தி செய்ய வேண்டும். யாராவது எங்களை வெளியே விடுங்கள். ஏதோ இருக்கிறது. எத்தனை பூட்டுக்கள் இருக்கின்றன பாருங்கள். அதை எப்படி திறப்பது? இந்த எது பார்ப்போம். வாவ், ஏன் இந்த இடத்துல ஒரு திட்டு தொங்கிக் கொண்டிருக்கிறது? அந்த கயிறு ஏன்? எனக்கு எதுவும் புரியவில்லை. பார்ப்போம். 3 என கூறும்போது நாம் கயிறை இழுப்போம். 1 2 3. வாருங்கள். கேட், இது எவ்வளவு கடினமாக இருக்கிறது. இது என்னவாக இருக்க முடியும்? ஓ ஓ இல்லை, நான் இப்போது யதார்த்தமாக மாசேறிவிட்டேன். ஓ இல்லை, இது நேராக எண்ணின் மேல் ஊர் வாருகிறது. ஏதேனும் வேடிக்கையாக இல்லை மேரி. ஆனால் நியாயமாக சொல்லும்போது இது சாக்லேட், முழு வாளி சாக்லேட். ஹே, ஓ, எனக்கும் சுவைக்க இஜாசா கொடுங்க. அவ்வளவு வேகமாக அல்ல. நீ எப்போது கயிற்றை இழுத்தாயோ அது வரையில் அல்ல. ஓ சரி, இதை பற்றி முழுவதும் மறந்துவிட்டேன். ஓ, இது நிச்சயமாக சாக்லேட் இல்லை, ஆனாலும் ஏதோ குப்பை. இவற்றெல்லாம் கூழ்முட்டைகள். என்ன ஒரு பயம். நாம் அதிர்ஷ்டமற்றவர்கள் மேரி. ஓ, கீழே பாருங்கள். இதனை வைத்து நாம் என்ன செய்ய வேண்டும்? அது எதற்காகவோ எனக்கு தெரிகிறது. நாங்கள் அதை பூட்டின் உள்ளே செருகி திருப்பி, ஹூரே, நாம் பூட்டையை திறந்து விட்டோம். உன் அணைவுக்கு நாங்கள் தேவையில்லை. மற்றொரு வெடிப்பு. என்ன வாட் இஸ் சன்ஸ்டிக் ஆர் இஸ் ஃபேட்டி? தென் உள்ளது என்ன உள்ளது? டபுள் காம்பிள்ஸ். இந்த முறை நீதான் முதலாளி. எப்படி முடியும்? நீதான் முதலாளி. உன் குரல் கேட்கிறேன். உன் குரல் கேட்கிறேன். குழந்தை மாதிரி நடக்கிற. அஃப், என்ன மிருகம். அதை குடிக்க விருப்பமில்லை. சரி, ஒன்றும் வெளிநீச்சல். இது தர்பூசணி ஸ்மூத்தி. சுவையாக இருக்கிறது. உன்னுடைய ஸ்மூத்தியை நான் சாப்பிடலாமா? இல்ல, இது எனது பானம். எனக்கு ஒரு யோசனை உள்ளது. நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாய் மேரி? என் ஸ்மூத்தியில் இருந்து உனது ஸ்ட்ராவை எடுத்துக்கொள். நீ உன் பானத்தை பருகுவது நல்லது. நான் என் வினை அனுபவிப்பேன். என்ன அருமை. ஹே, என்னக்காக காத்திருக்கிறாய்? என் ஸ்மூத்தியில் போதிய சாவி இல்லை. ஆகவே நீ உன்னொன்றை அடக்க வேண்டும். என்ன பிரமிக்க வைக்கும் ஓரால். எவ்வளவு அருவருப்பாக உள்ளது. இது மிகவும் அச்சுறுத்தும். ஓ, நான் ஏதோ கண்டுபிடித்தேன் என்று நினைக்கிறேன். சில எண்ணிகள் இருக்கின்றன, ஆனால் நாம் அவற்றை என்ன செய்வது? எனக்கு ஒரு யோசனை வந்தது. செல்லலாம். எனக்கு எண்ணிக்கைகள் உள்ள காகித துண்டு. ஆக சரி, பாப்போம். 3 2 1 மூட்டை திறந்து விட்டது. எளிதாக நடந்தது. நீங்கள் ஒரு கிளாம் ராணி. ஓ 10. நான் இந்த முறை என்ன வீணாகிறது? வாவ், அது என்ன? உள்ளே என்ன இருக்கின்றது? நான் முதல்வர். வாருங்கள். வாவ் வாவ், இது எவ்வளவு நகைச்சுவையாக, அதிர்ஷ்டம், எவ்வளவு சுவையாகவும் இருக்கிறது. ஹூம், நான் அழுத்தமாக ஒன்று கூறுகிறேன். நீ என்ன செய்ற? அது என் கம்மீப் கரடி. சரி, அது சரிதான். நான் இப்போதே அந்த பத்திரப்பெட்டியையும் தேர்வு செய்வேன். கேமரா, இது சாக்லேட் மணக்கிறது. திடீரென என் பார்வை மறைந்தது. என் கரடி என்ன ஆச்சு? இது சாக்லேட்டாக மாறிவிட்டது. எனக்கு சாக்லேட் பிடிக்கும். இது விட என்ன சிறந்தது இருக்க முடியும்? அது சேற்றுவோமா? எவ்வளவு சுவையாக இருக்கிறது. மேரி, எனக்கு சாக்லேட் ரொம்ப பிடிக்கும். அதுதான் சரி. என்னிடத்தில் மந்திர கேமரா உள்ளது. இதன் மூலம் எல்லாவற்றையும் சாக்லேட்டாக மாற்றுவேன். பார்க்கலாம். நான் கேமரா எடுக்கிறேன். ஒரு நல்ல கோணத்தை கண்டுபிடிக்கிறேன். கோழி மெழுகு அடங்கியதை சாக்லேட்டாக மாற்றி இருக்கிறோம். அதுதான் என்னை தேவையானது. எஸ், எவ்வளவு சுவையாக இருக்கிறது. நிறுத்த முடியாது.
இங்கே சீக்ரெட் கீ கிடைச்சது. பூட்டைய திறக்க போவோம். சாவியை போடுங்கள், அதை திருப்புங்கள் மற்றும் ஆம், நாங்கள் இன்னொரு பூட்டையும் திறந்தோம். உன்னை பாராட்டவரேன். ஓஃப், இப்போது என்ன இருக்கும்? அங்கே என்ன இருக்கிறது என்று பார்க்கலாம். இந்த பெரிய பெட்டியும் இதற்கு யார் செல்வார்கள்? எண்ணி பார்ப்போம். 1 2 3. என்னுடைய செருப்பை அமைத்து விடவும். இல்லை, நீதான். ஹஹா, கண்டிப்பாக ஏதோ அருவருப்பானது இருக்கும். சரி, தொடங்கலாம். இது என்ன? எனக்கு புரியவில்லை. என் விரலால் அதை குத்தி பார்க்கிறேன். உள்ளே விசை இருக்கிறது, ஆனால் இது என்ன என எனக்கு தெரியவில்லை. அதன் மண்டலங்களை உடைத்து விசையை எடுக்க வேண்டும், ஆனால் அது எளிதல்ல. துண்டுகள் என் கைகளில் பிழிந்து செல்கின்றன. இன்னும் கொஞ்சம் மற்றும் வாங்க, சாவி இங்க. வாவ், இதை கொடு. பின்னர் விசையை செலுத்தி திருப்பி நாம் முடித்து விட்டோம். ஆம், நீங்கள் ஏன் இவ்வளவு பதற்றத்துடன் இருக்கிறீர்கள் என எனக்கு புரியவில்லை. நல்லது, அதென்ன? சென்று பார்ப்போம். மீண்டும் ஒரு பானமா? நான் விரும்பவில்லை. கடந்த முறை எனக்கு அதிர்ஷ்டம் இல்லாதது. என்னை மறுக்காதே மாறி. நான் தொடங்குகிறேன். ஸ்ட்ராபெரி காக்டெயில் எப்படி ருசியானது. ஆம், நான் அதை சுவைக்கலாமா? ஆஹா, நான் மிகவும் அருவருப்பான ஒன்றை பெற்றேன். உங்களுக்கு ருசியானதாக ஏதாவது கிடைக்கிறது? ஏய், நின்றுவிடு. இது ஒரு அருவருப்பானது. என்னிடம் பொய் சொல்ல முடியுமா? மன்னிக்கவும், நம்பிக்கை. ஆனால் நான் அவ்வாறு செய்ய வேண்டும். உன் அருவருப்பான பானத்தை சுவைத்து மகிழ்வாயாக. நான் எனது பானத்தை முடித்து விடுவேன். எவ்வளவு ருசியாக இருந்தது. நின்னிடம் சாவி இருக்கின்றதா? ஓ இல்ல, அதை வேண்டாது. நான் இதையெல்லாம் குடிக்கணும். ஆனால் எனக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. நான் ஒரு சாக்லேட் காக்டெயில் குடிக்கப் போகிறேன். இது வேலை செய்ததா என நான் இப்போது பார்க்கிறேன். இப்போது எனக்கு ஒரு சாக்லேட் காக்டெயில் கிடைச்சது. எவ்வளவு சுவையாக உள்ளது. நான் கடைசி சொட்டு வரை அதை குடிப்பேன். அஃப்து சொட்டி கொண்டிருந்தது. எனவே கீ திடீரென மறந்து விட்டேன். விழுங்கி விட்டேன். எடுத்துக்கொள் கேட். நான் தொட மாட்டேன். உனக்கு வேண்டியபடி. அப்படியா? மற்றொரு பூட்டு. திறக்க கீவை செருகு. கேட் தன் காதுகளை மூடிக்கொள்ள வேண்டும். மேலானது மற்றொரு பெட்டியா? இந்த முறை என்ன இல்லாம சாம்பிடுங்கள். நம் எல்லாற்றையும் செய்ய வேண்டும். காகித கிளிப்பி. நான் உங்கள் பேப்பரை வெட்டுகிறேன். தொட. இதனாலே மென்மையானதும் மிருதுவானதும் எதையாவது இருந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இது கேவலமாகவும் அசைவதுமானதாகவும் உள்ளது. நான் ராஜாவை பார்க்க விருப்பமில்லை. வாருங்கள். இல்லை, அது நியாயமில்லை. நாமே ஏதோ ஒன்றை செய்ய வேண்டும். என்னுடைய பணி குறித்த எண்ணம் உண்டு. இல்லை, ஓ எம் யோசி. என்னை நானே என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். சரி, இப்போது நாம் எல்லாவற்றையும் சரி செய்ய போகிறோம். பாருங்கள், இப்போது பறவை பறக்க போகிறது. பாருங்கள் என்ன நடக்கிறது. அதிர்ச்சியூட்டும் அமைப்பு. இது சூடாகிறது. அவைகளை முயற்சி செய்து பார்ப்போம். அவை மிகவும் சுவையானவை. ஒன்று போதுமானதாக இல்ல. பறந்து 1 எனக்கு. வாவ் 2. இந்த பின் தொடர்பவர்கள் சொக்கலேட் புழுக்களை பார். இது எவ்வளவு சுவையா இருக்குது. இருக்கிறது. நான் நினைக்கிறேன் நாங்கள் எல்லாவற்றையும் சாப்பிட்டு விட்டோம். வேற ஏதாவது இருக்கிறதா? ஆம், இவை எண்கள். அது பூட்டு குறியீடு. சீக்கிரம். கேட் 6 6 6 6 மற்றும் அது வேலை செய்தது. மற்றொரு லக்கை அகற்றப்பட்டது. ஓ, நமக்கு மற்ற பூட்டுகளும் உள்ளன. ஓ அங்கே என்ன இருக்கிறது என்று பார்க்கலாம். இது பெரிய அலமாரி. என்ன என்னை சேர்த்து திட்டம் இருக்கிறது. நாம சமமாக பெறலாம். அப்படியா? எதற்கு மீண்டும் நான்? உள்ளே என்ன இருக்கிறதோ என்று ஆச்சரியமாக இருக்கிறது. யாராவது உள்ளனரா? ஆம், சரி, நான் உள்ள வருகிறேன். இது என்ன? இருங்கள். எவ்வளவு கற்கண்டு. மேன், எவ்வளவு ருசியானது இது. நானும் நிறைய கற்கண்டு வேண்டும். இது கற்கண்டு அல்ல. எனக்கு ஒரு அவசரத்தில் இருந்தேன் என நினைக்கிறேன். கேட்சப் பூசப்பட்டு உள்ளது. நீங்கள் ஹாட் டாக் போல இருக்கிறீர்கள். மஸ்டர்ட் சேர்க்கலாமா? மிக நகைச்சுவையாக உள்ளது. கேட், கடைசியை திறக்கவும். நீ ரைட். அவ்வளோதான். கடைசி திறவுகோல். இந்தா, நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம். ஹூரை! வாவ், நம்மால் இறுதியில் வெளியே வர முடியும். வாங்க போகலாம். சரி, இந்த அறையிலிருந்து வெளியேற நேரமாயிற்று. திறவுகோலை நுழைத்து திருப்பி பூட்டு நீக்கப்பட்டது. நாங்கள் வெளியேறினோம். வாங்க.
Survival Anniversaries. Southern Thriller Falls Dwarf Warons. Partner channel subscribe பண்ணுங்க. Free will search from Instagram.